So before going to the session, I gave you one question to you, and I think you might have thought upon that, isn't it? Now we are entering into whatever that may be the answer, that you keep it in your mind at the end of the session. While we are discussing what about your emotions, let us discuss later on. Okay, you may thought of you do have your own ideas, you do have your own perceptions, and you do have your own emotional ideas, but that will be that at the end of the session we'll discuss. Okay, and now let us enter into the emotional intelligence area. What is an emotional intelligence? இத்தனை நாளா உலகம் வந்து அறிவைத்தான் முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா திடுப்புன்னு உணர்வுகள் தான் முக்கியம்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஏன் எல்லா இடங்கள்லையும் ஏன் இந்த உணர்வு இவ்வளோ முக்கியமாக மாறுச்சு? எதுக்காக இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ்? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஹெவி டிராஃபிக்கில் நிற்கிறீங்க, அங்கே நிறைய வண்டி நிற்கிது, ஒரு வண்டி வேகமாக இன்னொரு வண்டியோட மோதுது. அப்போ ஒருத்தர் வெட்டிச்சு கத்துறாரு, யோ அறிவில்லையா அப்படின்னு சொல்கிறாரு. வீட்டை விட்டு புறப்படுறீங்க, புறப்படும் போது அம்மா சொல்கிறாங்க வீட்டில், இந்த 2 வேலையை செஞ்சுட்டு போகக்கூடாதாயா அப்படின்னு கேட்குறாங்க. உங்கள் ட்ரெஸ்ஸை பார்த்து ஒருத்தர் கமெண்ட் அடிக்கிறான். அன்னைக்கின்னு வேகமாக போகலான்னு நினைக்கிறீங்க, அன்னைக்கின்னு பார்த்து எல்லாமே உங்களுக்கு அகெயின்ஸ்டாக மாறுது. கரண்ட் இல்லை, சாப்பாடு இல்லை, வாட் ஆர் ஆல் த இன்கன்வீனியன்ஸ் எல்லாம் வருது. இந்த மாதிரி சமயங்களில் உங்களுக்கு ஒரு இமோஷன் வரும் இல்லையா? இது ப்ராக்டிக்கலாக உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் டே டு டே லைஃப்பில் இருக்கும். பயம், அழுக, கோபம், சந்தோஷம், மகிழ்ச்சி, துக்கம் எல்லாமே ஆல் த இமோஷன்ஸ். இந்த இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுல நமக்கு 2 பார்ட் இருக்குது. ஒன்று ஃபீலிங் மைண்ட், ஒன்று திங்கிங் மைண்ட். 2 மைண்டுக்கு தேவை. அது வரைக்கும் உலகம் நினச்சிட்டு இருந்தது அறிவு தான் முக்கியம்னு. அப்புறம்தான் தெரிஞ்சுது உணர்ச்சி தான் முக்கியம் அப்படின்ட்டு. புத்தியுள்ள மனிதனெல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதரெல்லாம் புத்திசாலி இல்லை. அப்படி போட தலைவா கிளப்பு. அப்பதான் தெரிஞ்சுது ஏன் நம்ம கூட படிக்கிறவன்லாம் புத்திசாலியா இருந்தவன்லாம் லைஃப்ல ஜெயிக்கிறது இல்லை. கடைசியாக உட்காந்தான் பாருங்க அந்த லாஸ்ட் பெஞ்சு, அவன் மட்டும்தான் ஏன் ஜெயிக்கிறான். அப்போ தான் தட் இஸ் த கொஸ்டின் தட் கேம் டு தட். அதே கொஸ்டின் தான் யாருக்கு வந்ததுன்னா எண்ட் ஆஃப் த செஷன் டேனியல் கோல்மன் சொல்கிறாரு, ஒரு சூப்பர் ஆத்தர், இதுதான் என் வாழ்க்கையிலையும் நடந்தது, புத்திசாலியெல்லாம் ஜெயிக்கிறது இல்லை, வெற்றி பெற்ற மனிதனெல்லாம் புத்திசாலி இல்லைங்கிறத தான் ஃபைனலாக ஒரு லாவாக கொண்டு வந்தார். அதே மாதிரி நமக்கு வெரி இம்பார்ட்டன்ட் நம்மளோட பிரெயின் தான் இது எல்லாத்தையுமே வேலை செய்யுது. ஸோ பிரெயின்னு எடுத்துக்கிட்டா 2 பார்ட் ஆஃப் த மைண்ட், இட் இஸ் ஃபீலிங் மைண்ட் அண்ட் திங்கிங் மைண்ட். ஸோ பிரெயினோட ஸ்ட்ரக்சரில் இந்த இடத்துல இருக்கிற இந்த பாதாம் பருப்பு சைஸில் இருக்கிற அமிக்டாலியா, நியோகார்டெக்ஸ், இது பிரெயினோட பார்ட். அமிக்டாலியா அப்படின்னா நமக்கு உடனடியாக ஏற்படுற உணர்ச்சிகளை வெளிப்படுத்துகிற பாகம். இது ஒரு பாதாம் பருப்பு சைஸில் தான் இருக்கும். இந்த அமிக்டாலியோட வேலை என்னென்ன உடனடியாக உள்வாங்குதோ அதை எல்லாமே வெளிப்படுத்திடும். என்ன எக்ஸ்பிரஷன் நமக்கு உடனே தோணுதோ இதை வெளிப்படுத்துறது தான் இந்த அமிக்டாலியாவோட வேலை. என்ன நம்ம பார்க்குறோமோ சின்ன வயசுலேருந்து நம்ம அம்மா அப்பா நம்ம சுற்றி இருக்கிறவங்க இவங்கெல்லாம் ஃபீட் பண்ணின என்ன இமோஷன்ஸ் நம்ம மைண்டுக்குள்ளே இருக்கோ அதை உடனடியாக இந்த ஃபீலிங் மைண்டு வெளிப்படுத்திடும். என்ன நீ உன்ன போய் சொன்ன பாரு, இந்த மாதிரி சடன் இமோஷன்ஸ் இதெல்லாம் வெளிப்படுத்துறது இந்த அமிக்டாலியாவோட வேலை. இந்த அமிக்டாலியாவிலேருந்து ஏன் இப்படி இந்த அமிக்டாலியா ஒர்க் பண்ணுதுன்னா, நம்ம எவல்யூஷனில் பசி, வேட்டையாடுறது, தூக்கம் இந்த மாதிரி ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சருக்கு தான் நம்ம மைண்டு டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. இதையெல்லாம் இந்த சின்ன வயசுல இருந்து இந்த எவல்யூஷனோட ஆரம்ப காலத்தில் இருந்து இந்த பிரெயின் எப்படியெல்லாம் அப்சர்வ் பண்ணிட்டு வந்ததோ அதைத்தான் இந்த அமிக்டாலியா எக்ஸ்பிரஸ் பண்ணுது.
இது போக இந்த நியோ கார்டெக்ஸுக்கு போகும்போது இது அழகாக பதில் சொல்லும். இந்த நியோ கார்டெக்ஸுக்கு போகிறதுக்கு ஏன் இவ்வளோ லேட் ஆகுதுன்னா, இந்த கனெக்ஷன் ரொம்ப சுற்றி வந்து தான் இந்த இடத்துக்கு போகும். சாரிங்க, நான் இப்படி சொல்லியிருக்க கூடாதுங்க. ஒரு நாள் வெடிச்சு கத்துவோம், அடுத்த நாளே வந்து ஐயோ நான் அப்படி சொல்லியிருக்க கூடாதுங்க, நான் உங்களை தப்பாக நினச்சிட்டனோ. இதெல்லாம் சொல்கிறது நியோ கார்டெக்ஸ். இந்த நியோ கார்டெக்ஸ்க்கு வரத்துக்கு வந்து இந்த கனெக்ஷன் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அதிகம். இதெல்லாம் இப்போ லேட்டர் ஆன் தான் டெவலப் ஆகிட்டு வந்துச்சு இந்த நியோ கார்டெக்ஸ்லாம். இந்த லிம்பிக் சிஸ்டத்தோட ஆரம்ப பகுதியில் இருந்ததெல்லாம் இதுதான். அதுக்கப்புறம் தான் என்னாச்சுன்னா இந்த நியோ கார்டெக்ஸ்லாம் லேட்டர் ஆன் டெவலப் ஆனதுனால இது சின்ன வயசில் நீங்கள் என்னென்னலாம் பார்த்து வளர்ந்தீங்களோ அதை எல்லாமே வெளிப்படுத்திடும் இந்த அமிக்டாலியா. இந்த அமிக்டாலியா வெளிப்படுத்துகிற இந்த மாதிரி இமோஷன்ஸ்னால இதை எப்படியெல்லாம் கண்ட்ரோல் பண்ணலாம், எப்படியெல்லாம் இந்த இன்டெலிஜென்ஸையை ஹேண்டில் பண்ணலாம். உலக அழகி வின் பண்ணினாங்க, மிஸ் யூனிவர்ஸ் வின் பண்ணாங்களா? மிஸ் யூனிவர்ஸோட பேர் என்ன? லவுடா ப்ளீஸ். இனியா போனால் இந்த சைடு வரணும், இல்லை இந்த சைடு வரணும். இந்த சைடு வந்தாலும் அக்செப்டடு, இந்த சைடு வரலைன்னா கூட பரவாயில்ல, இந்த சைடு வரணும் இல்லையா? ஆனஸ், வெரி குட், சூப்பர். அவங்க ஏஜ் 21. And not only for beauty, the important question was put up in front of her. அந்த மிக முக்கியமான கேள்வி, அவங்க வெற்றியை தீர்மானித்த கேள்வி. எந்த கேள்வி அது? இளைஞர்களோட மன அழுத்தத்துக்கு என்ன காரணம்? ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் ரிப்பென்ஷன் அண்ட் ரிப்பேர். வருமுன் காப்போம். இளைஞர்களோட மன அழுத்தத்துக்கு காரணம் அவங்க மேலே அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அவங்க தன்னைத்தானே நம்பணும். என்னையும் நான் சுயமாக நான் நம்புகிறேன். ஐ ஆம் த லீடர் ஆஃப் மை ப்ராப்ளம். இந்த உலகத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, இதை நான் எடுத்து சொல்ல போகிறேன். வெரி பியூட்டிஃபுல் ஆன்சர் டிசைட்ஸ் அஸ் விக்டரி. அது எத்தனை நாடுகளை கடந்து, எத்தனை சிச்சுவேஷன்ஸை கடந்து, எத்தனை கான்டெஸ்ட்டை கடந்து, எவ்வளோ பியூட்டி கண்டெஸ்ட்லேருந்து அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணி அந்த இடத்துல நிற்க போகுது. அவங்க கேட்ட அந்த முக்கியமான ஒரு கொஷின் அவங்களோட விக்டரியை டிசைட் பண்ணுது. அப்போ அந்த மாதிரி இடத்துல எப்படி அந்த இமோஷனை அவங்க ஹேண்டில் பண்ணினாங்க? இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த இமோஷன்ஸை ஹேண்டில் பண்ணுறவங்க தான் மேலே போகிறாங்க. வாட் சிக்மண்ட் ஃப்ராய்ட் சேஸ், பர்சனாலிட்டி 2.5 வயசுலேயே ஒருத்தருக்கு உருவாயிருது. சிக்மண்ட் ஃப்ராய்டு தான் இந்த சைக்காலஜிக்கான பெரியப்பா. அவர் என்ன சொல்கிறாரு? 2.5 வயசுலேயே ஒரு பர்சனாலிட்டி உருவாயிடுது. இந்த பர்சனாலிட்டி, ஸோ ஃப்ரம் த யங் ஏஜ் வாட் ஆர் ஆல் த இமோஷன்ஸ் ஆர் யூ பி ஹேவிங்? ஒருத்தனோட வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. நீங்கள் வேணால் பெருசாகலாம், எங்கே வேணால் போகலாம், எப்படி வேணால் இருக்கலாம். ஆனால் ஒருத்தனோட தலையெழுத்து ஆரம்பத்தில் 2.5 வயசில் அவன் பார்த்து வளர்கிற எல்லாத்தையுமே தீர்மானிச்சிருது. இந்த மாதிரி இமோஷன்ஸ் இருக்கிறதுல மிக முக்கியமான ஒரு 5 ஏரியா மட்டும் நம்ம இப்போ பார்க்கலாம். டாக்டர்ஸ் ஏரியா, ஸ்டூடெண்ட் ஏரியா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், லேபர் ஏரியா, adolescence, early adult. நீங்க எங்க இருக்கீங்க? early adult. ஓகே, இப்போ இந்த 5 ஏரியாவில் எல்லா இடங்கள்லையும் இமோஷன்ஸ் கொட்டி கிடக்குது. இந்த எந்த ஏரியா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்குது பார்க்கலான்னு? 5 ஏரியாவையும் பார்க்க தான் போகிறோம், தட் இஸ் நோ டவுட் அட் ஆல். உங்களுக்கு எந்த ஏரியா இன்ட்ரெஸ்டாக இருக்கு? ஏய், சும்மா கதை விடாத, அதெல்லாம் இல்லை. உனக்கு எங்கேயே தெரியுமா இன்ட்ரெஸ்ட் இருக்கும்? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபில் தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். பி ஃப்ராங்க். எங்க சைக்காலஜி ப்ரொஃபஸர் என்ன தெரியுமா சொல்லுவார்? மோஸ்ட் ஆஃப் த கேர்ள்ஸ் எல்லாம் என்ன தெரியுமா பண்ணுவாங்க? சார் கல்யாணம் எப்போ சார், படிக்கிறது எப்போ வேணால் படிச்சுக்கலாம் சார், நல்ல மாப்பிள்ளை விட்டா எங்கே சார் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு முதல்ல அதுக்கு தான் ஆப்ஷன் கொடுக்குறவங்க லாட் ஆஃப் பர்சன்ஸ். ஓகே, உங்களுக்கு எந்த ஏரியா இன்ட்ரெஸ்டாக இருக்கு? ஸ்டூடெண்ட் எல்லாம் எவ்வளோ பேர் கை தூக்குங்க? ஓகே, டாக்டர்ஸ் ஏரியா. ஏயா ஒருத்தருக்கு கூடவா டாக்டர்ஸ் ஏரியா இல்லை? இல்லை யோ, அதான் அதை வந்து அந்த
அந்த அந்த வார்த்தை தான் எனக்கு வேணும். அதாய சைக்காலஜி. அதை பற்றி நான் எக்ஸ்பிளனேஷன் பின்னாடி கொடுக்குறேன். இதாயா உண்மையான மனுஷன். அதாட் ஐ வில் எக்ஸ்பிளைன். ஏன் அந்த உண்மையான உணர்ச்சினா என்ன, எங்கிருந்து வருது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லெட் அஸ் see that டாக்டர்ஸ் ஏரியா. மருத்துவ உலகம் ரொம்ப நம்பிக்கிட்டு இருந்தது அறிவு சார்ந்த விஷயங்களுக்கு தான் இது முக்கியத்துவம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஒரு உடம்புல நோய் சரியாக போகணும்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் பவர் வேணும். ஒரு எதிர்ப்பு சக்தி இருந்தால் தான் ஒரு நோய் குணமாகும். ஒரு எதிர்ப்பு சக்தி உருவாகணும்னா அவன் உடம்புல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவனோட ஹார்மோன்ஸ் எல்லாம் பேலன்ஸ் ஆகிருக்கும். யூ நோ வாட் ஆர் ஆல் த ஹார்மோன்ஸ் தெரியுமா? ஓகே, வாட் ஆர் ஆல் த ஹார்மோன்ஸ் ஆர் வி பி ஃபங்க்ஷனிங் இன்சைட் த பாடி, தட் ஷுட் பி பர்ஃபெக்ட். அடுத்தது சயின்டிஃபிக்கலாக எல்லாமே அவனுக்கு பர்ஃபெக்டாக இருக்கணும். பிபி, சுகர் இதெல்லாம் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் அவனோட இமோஷனல் ஸ்டேட்டு கண்ட்ரோலாக இருக்கும். இமோஷனல் ஸ்டேட்டு கண்ட்ரோலாக இல்லை அப்படின்னா ஒரு ஆப்ரேஷன் தியேட்டருக்கு கொண்டு போகிற பேஷண்ட்டுக்கு கூட ப்ளீடிங் கண்ட்ரோல் ஆகாது. டாக்டர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக நம்பிட்டு இருந்தாங்க. ஒரு அறிவுபூர்வமான தெளிவை கொடுத்தா இவங்களுக்கெல்லாம் இது சரியாயிடும் நம்பினாங்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் உணர்வுபூர்வமான கிளாரிட்டி இல்லை அப்படின்னா இவனை ஹேண்டில் பண்ண முடியாதுங்கிற உண்மையை இவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ தே ஆர் கிவிங் மச் இம்பார்ட்டன்ஸ். என்ன பண்ணாங்கன்னா பிபி, சுகர் எல்லாமே கண்ட்ரோல் ஆகணும் அப்படின்னா அவனோட உணர்வு நிலை, இமோஷனல் நிலையில் பயம் இல்லாத ஒரு நிலைமையை உருவாக்கணும் அப்படின்னு டாக்டர்ஸ் எவ்ரி ஒன் ஹேஸ் அக்செப்டட். PTSD, போஸ்ட் ட்ரமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர். கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, விபத்து, பொருள் இழப்பு, திருட்டு, வாழ்க்கையில் ஏற்படுற பெரிய சோகங்களுக்கு அப்புறம் ஏற்படுற பாதிப்புகள் போஸ்ட் ட்ரமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர். சைக்கலாஜிக்கலாக இதை பலவிதமான தெரப்பியெல்லாம் கொடுத்து இந்த நினைவுகள்லேருந்து உணர்வுகளை ஹேண்டில் பண்ணுறது ஒரு விதம். அதுக்கப்புறம் அந்த பேஷண்ட்டோட பயத்தை போக்கி அந்த மாதிரி அவங்கள சரியான நிலைமைக்கு நம்ம கொண்டு வரோம். இதுக்கு எல்லாமே முக்கியமாக இந்த இமோஷன்ஸ், எண்ணங்கள், பயம் இதையெல்லாம் சரிப்படுத்துறது ரொம்ப முக்கியம். சைக்கலாஜிக்கல் டிஸார்டர்ஸில் போஸ்ட் ட்ரமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர் அதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஏரியா. போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் அப்படியெல்லாம் இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் உணர்வு நிலையை கட்டுப்படுத்துறது ரொம்ப முக்கியம். அடுத்தது த இம்பார்ட்டண்ட் ஏரியா இஸ் ஸ்டூடெண்ட் ஏரியா. 14 to 19 வயசில் பசங்கக்கிட்ட மனசு விட்டு பேசலைன்னா அவனோட கேரக்டரே மாறிடும். அப்பா படம் பார்த்துருக்கீங்களா? எஸ், அந்த அப்பா ஒரு குட் எக்ஸாம்பிள். அந்த ஃபிலிம் வந்து இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள். அவங்ககிட்ட மனசு விட்டு பேசலைன்னா அவன் என்ன பண்ணுவான்னா, அவன் தனிப்பட்ட முறையில் போய் வீட்டில் வந்து உம்மனா மூஞ்சியாட்டு இருப்பான். வெளியில் போனால் எல்லா ஃப்ரெண்ட்ஸோடய சிரித்து பேசுவான். எனக்கு மோஸ்ட் ஆஃப் த கவுன்சிலிங் வரும்போது எங்கள் வீட்டில் அவன் ஒன்றுமே பேச மாட்டேங்கிறாங்க, வெளியில் போனால் சிரித்து அப்படி பேசுகிறாங்க அப்படிம்பாங்க. பொண்ணுங்க 6 வயசு வரைக்கும் எல்லா செக்ஸோடையும் விளையாடுவாங்க. 6 வயசுக்கு மேலே அவங்க எஸ்பெஷலி விவரை மட்டும்தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அப்பாங்க பேரண்ட்ஸ்லாம் 3 வகை இருக்காங்க. எதையுமே பேசாத அம்மா அப்பா, தானே கற்றுக்கிட்டு வரட்டும் அப்படின்னு நினைக்கிற அம்மா அப்பா, எல்லாத்தையும் மனசு விட்டு பேசுகிற அம்மா அப்பா. 3 விதமான கேட்டகரி இருக்காங்க. இந்த எதையுமே பேசாத அம்மா அப்பா இருக்கவன்லாம் வீட்டில் ஒரு மாதிரி இருப்பான், வெளியில் ஒரு மாதிரி இருப்பான். மனசு விட்டு பேசுகிற அம்மா அப்பா இருக்கிறவங்க அவன் சொசைட்டியை ஹேண்டில் பண்ணுற விதமே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். எல்லா சிச்சுவேஷனும் அழகாக சிரிச்சிட்டு ஹேண்டில் பண்ணுவான். அவனால் அவனுக்கு மட்டும் இல்லை, அவனை சுற்றி இருக்க சொசைட்டிக்கு நல்லது நடக்கும். While talking about him, I felt very much impressed with him. எனக்கு அந்த கேரக்டர் பேசும்போதே I am just very happy. அந்த மாதிரி ஒரு கேரக்டர்ஸ்லாம் லைஃப்பில் இருக்கிறதெல்லாம் நமக்கு ஒரு கிஃப்ட். That is everything is because of the parental care at the early age at home. இதுக்கெல்லாம் ரொம்ப முக்கியம் பேரண்டல் கேர். நீ எந்த சூழ்நிலையிலேருந்து புறப்பட்டு வரையோ அதுதான் இங்கே வெளிப்படும். நான் நினைக்கல நான் பெரிய தாதான்னு, எதுவுமே கிடையாது. சைக்காலஜி அப்படிலாம் ஒத்துக்கிறது இல்லை. சிச்சுவேஷன்ஸ் கேன் ஹேண்டில் யூ. ஆனால் நீங்கள் அங்கே புறப்பட்டதெல்லாம் உன்னோட 2.5 வயசுலேயே உன்னோட எல்லாமே எழுதப்பட்டிருக்கு. உனக்குள்ளே நீ ஒரு ஆல்ரெடி யூ வேர் அசைன்டு வித் சம்திங். நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான ஒரு கேரக்டரோட யூஆர் ஆல் த மோஸ்ட் ப்ரெஷியஸ் பீப்புள் யூ ஆர். அப்போ இந்த மாதிரி வந்து பேசுகிற பேரண்ட்ஸ் இருக்கிற இடத்துல அந்த ஸ்டூடெண்ட்னால அந்த சொசைட்டிக்கும் நல்லது நடக்கும். எவ்ரி ஒன் அரவுண்ட் ஹிம் வில் பி வெரி ஹாப்பி. அடுத்தது த தேர்ட் கேரக்டர் இஸ் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபில் வந்து கல்யாணம் ஆகி 6 மாதம் வந்து புருஷன் பொண்டாட்டி 2 பேர் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் புருஷன் பேசவே மாட்டார். அப்புறமேட்டு பொண்டாட்டிக்கு என்ன ஒன்று தோணும், எனக்கு பேசணும். பிகாஸ் விமன் நீட் த வென்டிலேஷன். அவங்களுக்கு எல்லாத்தையுமே பேசி தீக்கணும். எல்லா பிரச்சனையும் பேசி தான் பார்க்கணும். சைக்கலாஜிக்கலி த விமன் ஆர் டிசைன் லைக் தட் ஒன்லி. புருஷன்காரன் என்ன நினைப்பா, ஐயோ பேசியே கொள்றாளடா சாமி,
அவங்க they used to escape from that. இந்த இமோஷன்ஸில் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிக முக்கியமான இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்லேயே வர half ஆஃப் த பீப்புள் இல்லை, இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற 90% மக்கள் வாழ்க்கையை இழக்கிறதே உங்கள் அம்மா அப்பா எப்படி சொன்னாங்க, எங்கள் அம்மா அப்பா எப்படி சொன்னாங்கங்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை வச்சே வாழ்க்கை பாதி ஓடிடும். அவனுக்கு 50 வயசு ஆகி போயிடும். எந்திரிச்சு திரும்பி பார்க்கும்போது அம்மா அப்பா செத்து போயிருப்பாங்க. மீதி இருக்கிற குடும்பத்தை பார்த்துட்டு பிள்ளைக்குட்டியை வளர்த்திட்டு 108 ஏறி டாட்டான்னு போக வேண்டிதான். திஸ் இஸ் நாட் த லைஃப் இல்லையா? எல்லாமே இங்கே எமோஷன்ஸ் விளையாடுது. ஸோ அப்போ இந்த மாதிரி இதை பார்த்து இந்த சுச்சுவேஷனில் வளர்கிற குழந்தை ஒன்று இருக்கும் இல்லையா வீட்டில், இது என்னவெல்லாம் அப்சர்வ் பண்ணுதோ அதுதான் ஒரு இடத்துல சண்டை நடக்கும்போதோ மற்ற இடங்களில் போய் இவங்க வீட்டில் என்ன வார்த்தை பேசுனாங்களோ அந்த வார்த்தையை போய் அங்கே ஃபஸ்ட்டு சொல்லும். ஒரு ஃபங்க்ஷன் நடத்துகிற இடத்துல ஒரு குழந்தை கீழே விழுந்துருச்சு அப்படின்னா ஒரு கெட்ட வார்த்தையை ஒரு குழந்தை பேசும். ஏன்னா மேம் வந்து ரொம்ப டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு எல்லாமே அசிங்கமான ஏரியா பேசுகிறாங்கன்னு நினைக்காதீங்க. சைக்காலஜி இஸ் லைக் தட் ஒன்லி. மனசுக்குள்ளே நிறையா ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஒவ்வொரு அழுக்கு இருக்குது. அந்த அழுக்கையெல்லாம் ட்ரை வாஷ் பண்ணி கொண்டு வரது தான் ஒரு சைக்காலஜிஸ்டோட வேலை. ஒவ்வொரு மனசு ஒரு குப்பை தொட்டி. போட்டு 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 அது குப்பையை நப்பாதீங்க, வெளியில் தள்ளுங்க. புது குப்பையை நப்புறதுக்கு இடம் வேணும். இஸ் இட் ஸோ? ஏற்கனவே போட்டு இருக்கிறத எல்லாத்தையும் போட்டு வெஞ்சன்சியை போட்டு குப்பை தொட்டி பண்ணி வைக்காதீங்க. You need a fresh dustbin. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷனில் இதை பார்த்து வளர்கிற குழந்தை என்ன ஆகும் அப்படின்னா, இதே மாதிரி எக்ஸ்பிரஷன்ஸை தான் அது வெளியில் கொண்டு போய் சேர்த்தும். ஸோ சிக்மண்ட் ஃப்ராய்ட் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒவ்வொருத்தருக்குமே மனசுக்குள்ள ஈகோ, சூப்பர் ஈகோ, இதை படிச்சுட்டாலே நீங்கள் வந்து சைக்காலஜியோட பிஜி படித்த மாதிரி தான். சிக்மண்ட் ஃப்ராய்டோட மிக முக்கியமான தியரி இது. ஈகோ, சூப்பர் ஈகோ. நீங்கள் எங்கேயா போய் இதை சொன்னீங்கனால நீங்கள் சைக்காலஜி ஸ்டூடெண்ட்டான்னு கேட்டுருவாங்க. தெரியுமா இந்த சைக்காலஜியில் ஏதாவது இந்த ஏரியா உங்களுக்கு தெரியுமா? சூப்பர், அவுட் ஆஃப் இட், வெரி குட் வெரி குட் வெரி குட். ஸோ சம் ஆஃப் த பீப்புள் இன்ட்ரெஸ்ட் ஆகி யூடியூப்பில் பார்த்து இதெல்லாம் கற்றுக்குறாங்க. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஆர் சேயிங் என்டார்ஃபின், இதெல்லாம் வந்து காமனாகவே இப்போ எங்கள் கான்வர்சேஷன்லேயும் வருது. த திங் இஸ் ஈகோ, சூப்பர் ஈகோ அப்படின்னா அப்படிங்கிறது உடனடியாக மனசுக்குள்ளே தோன்றுறது. கீழே ஒரு செல்ஃபோன் விழுந்து கிடக்குது ரோட்டில், டக்குன்னு பார்த்த உடனே எடுக்கிறது தான் நம்ம காசு விழுந்து கிடக்கு. எந்த விதமான மனசுக்குள்ள இருக்கிற திருட்டுத்தனமான எண்ணங்களோட ஃபர்ஸ்ட் வெளிப்பாடு தான் இதைத்தான் சிக்மண்ட் ஃப்ராய்ட் பர்ஃபெக்டா சொல்றாரு. இப்படிதான் ஒரு மனுஷன் டிசைன் பண்ணப்பட்டிருக்கிறான். இதுதான் அவன். ஐயோ எடுக்கிறதே எடுக்கிற, யாராவது பார்க்காம எடுன்னு சொல்றதா ஈகோ. சரியா? டிஃபன் பாக்ஸ் கிளாஸில் சார் கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு, ஒரு வாய் உள்ளே போட்டு பசி தாங்க முடியல, ஒரு வாய் உள்ளே எடுத்து போடுறதா ஐயோ திறந்து பார்த்தா பக்கத்தில் வாசடிக்குமே, எதுக்கு அவளுக்கு ஒரு வாய் கொடுத்துட்டு பேசாமல் உள்ளே போடலான்னு சொன்னால் அது ஈகோ. பேசாமல் இதை சாப்பிட்டு பேரை கெடுக்கிறத விட கிளாஸ் முடிஞ்சிட்டு வெளியில் போய் சாப்பிட்டுக்கலாமா, இதுக்கு நம்ம யோசனை பண்ணி செய்யலாமான்னு ஒரு மனசு கேட்டுச்சுன்னா அதுதான் சூப்பர் ஈகோ. எடுக்கும்போது எவனாவது பார்த்து இந்த செல்ஃபோன் எடுக்கிறதுல எங்கேயாவது ரோட்டில் இருக்கிற கேமரா பார்த்து நம்ம பேரை கெடுத்துச்சுன்னா நம்ம வாழ்க்கையை அதோடய முடிஞ்சு போச்சுடான்னு நினச்சா அதுதான் சூப்பர் ஈகோ. ஸோ அப்போ ஒரு குழந்தை வந்து தன்னோட ஆல்ரெடி இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபில் உடனடியாக இந்த இமோஷன்ஸ் எல்லாம் வெளிக்கொட்டி 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 என்ன ஆகுதுன்னா, இந்த குழந்தை பார்த்து வளரும்போது இதே மாதிரி இமோஷன்ஸை தான் ஃபஸ்ட்டு அந்த ஸ்டேஜில் வெளிப்படுத்துது. ஓகே, கிளியர்? எல்லாத்துக்குள்ளேயுமே ஈகோ, சூப்பர் ஈகோ இருக்கும். டு பி ஃப்ராங்க், சிக்மண்ட் ஃப்ராய்டை படித்தா எல்லாமே செக்ஷுவல் ரிலேட்டட் ப்ராப்ளத்தை தான் அவர் ஃபுல்லாக A to Z அனலைஸ் பண்ணுவார். ஸோ த நெக்ஸ்ட் ஏரியா இஸ் லேபர் ஏரியா. உலகம் முழுசு இருக்கிற மிக முக்கியமான பிரச்சனை இந்த லேபர் ஏரியா. ஒரு ஆர்கனைசர் நினைக்கிறாரு, நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது அப்படிங்கிறதுனால தான் பாதி ப்ராப்ளம் வரும். இந்த ஈகோ கிளாஷ் உள்ளுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். எந்த செட்டப்லையுமே எல்லாம், நாட் ஓன்லி என்னென்ன இன்ஸ்டிடியூஷன் ஆகட்டும், எந்த இடமா இருக்கட்டும், அதில் அந்த சூப்பர் ஈகோ கிளாஷ் ஒன்று ஓடிக்கிட்டே தான் இருக்கும். நீ சொல்கிறத நான் கேட்க முடியாதுன்னு. இஃப் எனி ஆஃப் த ஆர்கனைசேஷன் would like to have a better improvement, it should have a proper conversation with the laborers whom are all be working in the institution. They should have a proper communication with the organizer, whomever that may be, the HR, what are all the higher position are they be having, they should have the proper communication. The harmonious relationship
should be there for existing. இல்லைனா லேபர் ஒரு கோவத்தோட தான் இருப்பான், அங்கே ரிட்டர்ன்ஸ் அதிகமாக கிடைக்காது, இம்ப்ரூவ்மெண்ட் இருக்காது. உங்களுக்கு என்ன ஒப்பீனியன் சொல்லுங்கள், நான் அதை கேட்டு நான் வேணா அதை வேணா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமா? அந்த மாதிரி ப்ளீஸிங் வேர்ட்ஸில் பேசி அவங்களோட ஒப்பீனியனுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற இடத்துல அந்த ஆர்கனைசேஷன் இம்ப்ரூவ் ஆகும். ஒரு ஃப்ளைட் ஆக்சிடெண்ட்டில் ஒரு பைலட்டோட கூட இருக்கிற குரூப் வந்து நிச்சயமாக இவர் நாம் சொன்னால் கேட்க போகிறதில்ல அப்படின்னு நினச்சிட்டாங்க அப்படின்னாலே தட் வில் மீட் த நிஜமாக நான் இவர் சொன்னதை கேட்க மாட்டார் அப்படின்னு அதுக்குள்ளே ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் இருக்கும். இந்த மிஸ்கம்யூனிகேஷன் நீங்கள் எல்லா இடத்துலையுமே ப்ராக்டிக்கலாக பார்த்துருப்பீங்களே. நாம் சொல்லி இவங்க கேட்க போகிறதில்ல. நீங்கள் இன்னும் வளர வளர பாருங்கள், எவ்வளோ பெரிய ஆர்கனைசேஷனில் எங்கெல்லாம் போய் ஒர்க் பண்ணும்போது இந்த மிஸ்கம்யூனிகேஷன் நிறையா வரும். நாம் சொல்லி இவங்க எங்கே கேட்க போகிறாங்க? இந்த மிஸ்கம்யூனிகேஷன் இருக்கும்போது அது ஒரு ஃப்ளைட் ஆக்சிடெண்ட் மாதிரி அதுவும் நடந்துடும். அதே மாதிரி லைஃப்லேயும் அதே மாதிரி தான். இந்த கம்யூனிகேஷன் ப்ராப்ளத்தினால ஒரு இமோஷன்ஸை கரெக்டாக ஹேண்டில் பண்ணாத ஒரு இடத்துல மிகப்பெரிய இன்சிடென்ட்ஸ் நடக்கும். அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் ஏரியா, ஆர் யூ பி இன்ட்ரெஸ்டட் வித் த அடலசன்ஸ் ஏரியா, ஏர்லி அடல்ட். இவனுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, இவனோட பிரெயினில் இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ்லாம் என்ன ஆகும்னா இது ப்ராப்பராக இன்னும் கனெக்ட் ஆகலை. இவனோட இது எல்லாமே நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸோட வேலை. இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் எல்லாமே இவனுக்கு இன்னும் ப்ராப்பராக கனெக்ட் ஆகலை இந்த ஏஜில். அதனால் இவங்களுக்கு சரி எது தப்பு எதுன்னு கரெக்டாக புரியாது. இது 25 இயர்ஸ்க்கு மேலே கிராஸ் ஆகணும். இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக ஃபங்க்ஷன் ஆகணும். எனக்கு கிடைக்கிறவ வேற எவளுக்காவது கிடச்சிருவாளோ, இவளை நம்மளை விட்டுட்டு வேற எவனாவது பார்த்துருவாளோ, நமக்கு இந்த கரியரில் இந்த வேலை கிடைக்காதோ, இந்த மாதிரி பல பிரச்சனை உங்களுக்குள்ளே ஓடிட்டு இருக்கு. ஆனால் அதுக்கெல்லாம் தம்பி இது டைம் இல்லை, எனக்கு கொஞ்சம் நாள் பொறுக்கணும், சரியா? திஸ் த திங். எனக்கு கிடைக்காத எவ்வளவுக்குமே கிடைக்கக்கூடாது. ஒரு இன்சிடெண்ட் நடந்துச்சு. எஃப் பாய்ஸ் ஆஃப் 14 years old, அவன் என்ன பண்ணுனா, காலங்காத்தால டீச்சரை 7:30 மணிக்கு வந்து உட்காந்துருக்காங்க. 14 வயசு பையன் வந்து உட்காந்து 18 இடத்துல டீச்சரை குத்துறான். ஏன்னு கேட்டால் டீச்சர் வந்து ஜஸ்ட் ஆஸ்க் தேர் பேரண்ட்ஸ் டு புட் த சைன் இன் த ப்ராக்ரஸ் ரிப்போர்ட், கீப் ஆன் பி ஆஸ்கிங் ஃபார் 3 or 4 times. ஹி வாஸ் ஆஸ்க் டு பிரிங் த பேரண்ட்ஸ். அம்மா அப்பாவை கூட்டிகிட்டு வர சொன்னதுக்கு அவனுக்கு எமோஷனலாக பர்ஸ்ட் அவுட் ஆகி அவன் என்ன பண்ணான், 18 இடத்துல டீச்சரை போட்டு குத்திட்டான். ஆக்சுவலி அவங்களோட அம்மா அப்பாவை யாருன்னு தெரியுமா? அவங்க என்ன ப்ரொஃபஷன் சொல்லுங்க பார்க்கலாம். ஏப்பா அதில் அவங்க மேலே ஏப்பா உனக்கு அவ்வளோ கோவம் வந்துச்சு? என்ன ப்ரொஃபஷனில் இருந்தாங்க? நோ, கறிக்கடைக்காரங்க. அவங்க அம்மா அப்பா, அவங்க அப்பா பச்சரி வாஸ். சின்ன வயசுலேருந்து பார்த்த அதே இன்சிடென்ட்ஸ், அதே சம்பவங்கள், இதுதான் ரைட்டு அப்படின்னு போகிறது. இமோஷனல் பேலன்ஸ் கிடையாது. நுங்கம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனில் வச்சு ராம்குமார் குத்துனா. எத்தனை இடத்துல வெட்டினா? ராம்குமார் வெட்டினான்ல, ஸ்வாதியை குத்துனா ராம்குமார். எஸ், அருவாலில் வெட்டினார் இல்லை? எஸ், பிகாஸ் ஆல் த இமோஷனல் டிஸ்டர்பன்ஸ். எனக்கு கிடைக்காத எவளுக்குமே கிடைக்கூடாது. எஃபியில் பார்த்த இமோஷனோட அதனோட ரியாக்ஷன். அவன் சின்ன வயசுலேருந்து அவங்க அம்மா அப்பாலாம் ஒரு வயல்வெளியில் வேலை செய்கிற அந்த சிக்கல் வாஸ் brought டு த ஃபீல்டு இல்லையா? வயலில் இருக்க பயன்படுத்தப்பட்ட அதே அருவாள் தான் அங்கேயும் வந்துச்சு. இமோஷன்ஸ் couldn't be handled properly. தான் என்ன மாதிரியெல்லாம் பார்த்து வளர்ந்தோம், என்ன மாதிரி சந்தித்தோம், என்ன மாதிரி சம்பவங்கள் வரும்போது தான் எப்படி வெளிப்படுத்தணும், these are all the things. இங்கே அதிகமாக இதுதான் நடந்துட்டு இருக்குது அடலசன்ஸ் ஏஜில். எப்படி நம்ம போக போகிறோம், எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம், எதுவுமே நமக்கு தெரியாது. அழகான கோல்டன் ஏஜ் இது. இளமை இருக்குது, வயசு இருக்குது, வாலிபம் இருக்குது, எல்லாமே. ஸோ இந்த வயசில் என்ன ஆகுது? these are all the things be going on here. So இந்த மாதிரி ஏரியாஸில் we have seen that lot of emotions are be happening. சின்ன வயசில் 1வது படிக்கும்போது உங்கள் டீச்சர் என்ன சொல்லியிருப்பாங்க? கண்ணால் பார்க்கிறோம், காதால் கேட்கிறோம், மூக்கால் நுகர்கிறோம், வாயால் பேசுறதுக்கு இல்லை வாயால் ருசிக்கிறோம், தொடுதலால் உணர்கிறோம். So there are all the 5 sense organs are there. What are all the 5 sense organs? அது என்னென்ன ஆர்கான்ஸ்?
ஸோ 5 விதமான சென்ஸ் ஆர்கான்ஸ் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் இந்த 5 விதமான சென்ஸ் ஆர்கான்ஸில் இது ரொம்ப ஒவ்வொருத்தருக்கும் நாட் ஆஸ் இஃப் ஈக்குவல். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சென்ஸ் ஆர்கான்ஸும் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். இந்த ரிசெப்டார்ஸ் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொருத்தர் மாறுபடும். நீங்கள் சின்ன வயசில் படிச்சிருப்பீங்க உங்கள் கிளாஸ் ரூமில் இல்லையா? ஒரு சின்ன வயசில் படித்த ஒரு கிளாஸ் ரூம், ஒரு 1வது படித்த கிளாஸை ஒரு நிமிஷம் எல்லாரும் நினச்சி பாருங்க. நினைக்க முடியுதா? ஞாபகம் வருதா? ஞாபகம் வருதே. அங்க வந்து அந்த கிளாஸ்ல ஒருத்தருக்கு வந்து டீச்சர் கட்டி இந்த சேலை வாசனை ஞாபகம் வரும், அங்க சாப்பிட்ட சாப்பாடு ஞாபகம் வரும், அங்க வந்த ஸ்மெல் ஞாபகம் வரும், கூட விளையாண்ட விளையாட்டு ஞாபகம் வரும், சாப்பிட்ட சாப்பாடு ஞாபகத்துக்கு வரும். இட் வில் வேரி இல்லையா? கூட படிச்ச பிள்ளை ஞாபகம் வருதா? இல்ல. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் திங் இஸ் 5 ரிசெப்டார்ஸ்ல ஒவ்வொரு சென்ஸ் ஆர்கான்ஸும் ஒவ்வொருத்தருக்கும் வேரி ஆகும், ஒரே மாதிரி இருக்காது. ஒருத்தருக்கு கண்ணு ஷார்ப்பாக இருந்திருக்கும், ஒருத்தருக்கு காது ஷார்ப்பாக இருந்திருக்கும், ஒருத்தருக்கு மூக்கு ஷார்ப்பாக இருந்திருக்கும், ஒருத்தர் டச்சிங் சென்ஸ் ஷார்ப்பாக இருந்திருக்கும், ஒருத்தருக்கு அங்கே சாப்பிட்ட சாப்பாடு ஷார்ப்பாக இருந்திருக்கும். த வெரி இம்பார்ட்டன்ட் ஏரியா இஸ் இந்த சென்ஸ் ஆர்கான் ஒருத்தரை டாமினேட் பண்ணுது. அதான் மட்டும் நான் காதில் கேட்டிருக்க கூடாதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுதான் அது. நான் அதை கண்ணில் பார்த்து தாங்க எனக்கு அவ்வளோ டென்ஷன் ஆச்சு. அதை கண்ணில் பார்த்துட்டேங்க. ஸோ இந்த மாதிரி 5 சென்ஸ் ஆர்கான்ஸில் இந்த கண்ணில் பார்த்ததுக்கு மட்டும் நான் என்னோட கவுன்சிலிங் கேஸில் ஒரு கேஸை சொல்கிறேன். அந்த கேஸை வைக்கும்போது ஒருவேளை உங்களுக்கு புரியும் ஏன் இதை வந்து ஒரு பெரிய கவுன்சிலிங் கேஸ் லாஸ்ட் வீக் வந்துச்சு. பட் இட் இஸ் நாட், நான் அவங்கள பர்சனலாக மென்ஷன் பண்ண போகிறதில்ல, அந்த கவுன்சிலிங் கேஸை சொல்கிறேன் நான் உங்களுக்கு. அண்ட் இந்த 5 சென்ஸ் ஆர்கான்ஸில் எப்படி இந்த சென்ஸ் ஆர்கான்ஸ் என்னை எப்படி டாமினேட் பண்ணுது, இந்த டாமினேட் பண்ணுறதை நான் எப்படி மோட்டிவேட் பண்ணுறேன், எப்படி அதை செல்ஃப் ட்ரைவ் பண்ணுறேன், எப்படி அதுலேருந்து வெளியில் வரணுங்கிறதா உங்களுக்கு மிகப்பெரிய சேலஞ்சிங். நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சென்ஸ் ஆர்கான்ஸ் ரொம்ப ஷார்ப்பாக இருந்திருக்கும். நீங்கள் செல்ஃபாக டயக்னைஸ், இன்ட்ராஸ்பெக்ஷன், தன்னை பற்றி தானே அறிதல், தன்னை பற்றி தானே கேள்வி கேட்டு வெளியில் வர்றது. The very important word which is essential is introspection. What the word it is? Introspection. Introspection இந்த வேர்ட் எல்லாமே சைக்காலஜிக்கலாக ரிலேட்டடான வேர்ட்ஸ். இது உள்ள தன்னைத்தானே அறிதல். மிகப்பெரிய ஞானி போய் உட்காந்திங்கன்னா சத்குரு முகம் ஃபஸ்ட்டு சொல்கிற விளக்கமே தன்னிலை அறிதல், இன்ட்ராஸ்பெக்ஷன். இந்த கேஸ் நான் சொன்னேன் இல்லைங்களா, ஐஸ் ரிலேட்டடாக. அவங்க ஐடியில் 2 பேரும் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஏஜ் வந்து மோராலஸ் ஒரு 21 தான். அந்த பொண்ணு வந்து ஃபஸ்ட்டு வேற ஒரு ஃபீல்டில் இருந்துட்டு வேற ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிவிட்டு இங்கே வந்துருச்சு. இந்த பையனும் அந்த பொண்ணும், இவனுக்கும் இது செகண்ட் லவ், அந்த பொண்ணுக்கும் செகண்ட் லவ். அண்ட் அந்த பொண்ணு வந்து ஏற்கனவே ஒரு பிரேக்கப்பாக இதில் வந்துச்சு. இது பிரேக்கப் ஆனதுக்கப்புறம் கன்வெர்ட் ஆகி இந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிச்சு 21 இயர்ஸில். ஸோ இது வந்து ஒரு 1.5 இயர்ஸ் லவ்வுக்கு அப்புறம் இந்த கொரோனா டைமில் லவ் பண்ணிக்கிட்டாங்க. லவ் பண்ணிவிட்டு 1.5 months தான் ஆயிருந்துச்சு. அந்த பையன் எங்கிட்ட கவுன்சிலிங், அந்த பொண்ணு எங்கிட்ட கவுன்சிலிங்க்கு வந்தது, மேம் நான் இப்போ வயிற்றில் வந்து 1.5 months கன்சீவ் ஆகிருக்கிறேன், எங்களுக்குள்ளே பிரேக்கப் ஆகிருக்குது. ஏன்னு கேட்டால் அவன் பழைய ஹிஸ்ட்ரியெல்லாம் எடுத்து பார்த்து ஃபோனில் பார்த்து நீ யாரோட இருந்த எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த மாதிரிலாம் அந்த மாதிரிலாம் இருந்திருக்கு, அதை என்னால் தாங்க முடியல, நமக்குள்ளே பிரேக்கப் ஒன்று தான் வழி. எங்கெங்கேயோ இருந்ததெல்லாம் தேடி பார்த்து அதை கொண்டு வந்து அதுக்கப்புறம் தட் வாஸ் brought into the scene. நான் திருப்பி அவனுக்கு தெளிவாக எல்லா விதமான கவுன்சிலிங்கும் கொடுத்தாச்சு. ஸோ ஐடி ஃபீல்டுங்கிறது இட் இஸ் அ வேரிய செக்டார். நீ இதுக்கெல்லாம் பக்குவப்படலினா இந்த ஃபீல்டுக்குள்ளே போக முடியாது. இந்த லைஃப் வேறு, இந்த கேர்ள்ஸ் வேறு, இவங்களோட கல்ச்சர் வேறு. ஐம் நாட் பிளேமிங் எனி ஒன். அன்னைக்கு மாதிரி 6 பிள்ளை பெற்று வீட்டில் துணி துவைச்சி துணி மாமியார் மாமனாருக்கு வேலை செஞ்சு பார்த்து குழந்தைங்களை குளிக்க வச்சு டாய்லெட் போனால் கழுவி விட்டு இந்த மாதிரி பார்க்குற கல்ச்சர் அல்ல இது. இங்கே படிப்பு, வேலை, வருமானம் எல்லாமே இருக்குது. இவங்க இன்டெலெக்சுவலி தே ஆர் சுப்பீரியர். இங்கே இருக்கிறதுக்கான கல்ச்சருக்கு அடாப்ட் ஆகலைன்னா நீ எப்படி அதுக்குள்ளே போகிற? நீ இன்னொரு மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு ரெடியாக இருந்தீனாலும் ஹவு ஃபார் இட் வில் பி ஒர்க் அவுட். இதே மாதிரி நீ மென்டலாக மெச்சூர்டு இல்லைனாலும் எப்படி போய் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இதே மாதிரி தானே உனக்கு எல்லா இடத்துலையும் சஸ்பெக்ஷன் வரும். மேம் நான் அதை வந்து கண்ணில் பார்த்துட்டேன் மேம். நான் அதை என்னையா கண்ணில் பார்த்த?
அதை பார்த்துச்சு, அதாயா பிரச்சனை. ஸோ ப்ராப்ளம் இஸ் லைக் தட். ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த சென்ஸ் ஆர்கான்ஸ் நம்ம சொல்லும்போது இதையெல்லாம் வந்து எப்படி இமோஷனலாக ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணுறது, இந்த பர்சனாலிட்டியெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணி எப்படி லைஃப்பில் இம்ப்ரூவ் ஆகிறது. ஐடி செக்டார்ஸ்னால் அதுக்கு தனியாக வேரியஸ் லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் ஆர் தேர். லாட் ஆஃப் டிப்ரெஷன், லாட் ஆஃப் ஆங்ஸைட்டி, லாட் ஆஃப் ரெஸ்ட்லெஸ்னஸ், லாட் ஆஃப் திங்ஸ் பி கோயிங் ஆன். இப்படி தான் ஒரு பொண்ணு இருப்பாங்கிறத முதல்ல வந்து தட் தே ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் தென் கோ அஹெட். So this is very important, இல்லைங்களா? So the next is thing what we are going to deal with this. இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளும் இருக்கியா, இனியா பண்ணலாம்? So after this, then the sense organs are how we are driving them. மூணு important quality வேணும்னு சொல்றாங்க. Sudden impulse, handling failures and success, handling pressure and anxiety. You know the meaning for anxiety? Anxiety na theriyuma? வெரி குட். ஆங்ஸைட்டி, நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு சைக்காலஜி ஃபீல்டில் இருந்தீங்கன்னா இந்த வார்த்தையை ஒரு நாளைக்கு 5000 முறை சொல்லி ஆகணும். ஆங்ஸைட்டி, ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன். இது ரெண்டும் மந்திரம் மாதிரி பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதான். பதட்டம் வருது இல்லையா, மேலே ஸ்டேஜில் ஏறும்போது கிடுக்கிடுன்னு கை கால் நடுங்கும், எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போகும்போது இதெல்லாம் நார்மல் ஆங்ஸைட்டி இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து நார்மல் ஆங்ஸைட்டி. ஸோ த ஃபர்ஸ்ட் திங் இஸ் சடன் இம்பல்ஸ், உடனடியாக ஏற்படுற உணர்ச்சி. ஒரு 2 வயசு குழந்தை கையில் ஒரு சாக்லேட்டை கொடுத்து சாப்பிடுன்னு சொல்லிட்டா எந்த குழந்தை உடனடியாக பிரித்து சாப்பிடும், இன்னொரு குழந்தை லேட்டாக சாப்பிடும். இந்த லேட்டாக சாப்பிட்ற குழந்தை கட்டாயமாக இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் ஃப்யூச்சரில் இருக்கும். 100% இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இருக்கும். இட் இஸ் எ ப்ரூவன் தியரி. இந்த குழந்தை கட்டாயமாக இமோஷனல் இன்டெலிஜென்ஸோடு தான் சொசைட்டிக்குள்ளே வரும். ஹேண்ட்லிங் ஃபெயிலியர்ஸ் அண்ட் சக்ஸஸ், வெற்றி வந்தாலும் கொண்டாடாத, தோத்து போனாலும் அழுகாத. தோத்தா அடுத்த தடவை கீழே விழுந்துட்டா எப்படி பெட்டராக விழுகிறதுன்னு கற்றுக்கோங்க. விழுந்தா ஏன் விழுந்தான்னு அழுகாத, எப்படி அடுத்த தடவை பெட்டராக விழுகிறேன்னு பாரு. வெற்றி வந்துருச்சா ஓவராக ஆடாத. காஃபி டேவோட ஓனர் தெரியுமா? அதுதான் நான் எதிர்பார்த்தேன். காஃபி டேவோட ஓனர் எவ்வளோ பெரிய, இந்த காஃபி டே பற்றி தெரியுமா? காஃபி டே பற்றி தெரியாதா? நோ ஒன் நோஸ். சூப்பர், யாருக்குமே தெரியாதா காஃபி டே ஒரு ஆல் இண்டியா? சூப்பர். இட்ஸ் வெல் எஸ்டாப்ளிஷ்ட் ஆல் ஓவர் த வேர்ல்டு. மிகப்பெரிய கோடீஸ்வரர். அதில் கிடைக்கிற அந்த ஹைஃபையான டெக்னாலஜிலாம் எங்கேயுமே அது ஒரு வெரி பர்ஃபெக்ட் இன் ஃபார் பீவரேஜஸ் அண்ட் ஆல். சரிங்களா? ஸோ அந்த இடத்துல இருந்த அவரோட ஓனர் வந்து வெறும் 44 இயர்ஸில் ஃபெயிலியர் ஆன உடனே என்ன ஆனார்னா அவர் சூசைட் பண்ணிக்கிட்டார். யூ நோ திஸ் இல்லையா? அவர் பேர் என்ன? ஸோ வித்தவுட் ஹேண்ட்லிங் த ஃபெயிலியர்ஸ் அவரால் அதை ஃபேஸ் பண்ண முடியலை. பட் அவருக்கு வெல் பேக்ரவுண்ட் இருந்தது, நிறையா அவர் வந்து வெல் எஸ்டாப்ளிஷ்டு மேன். பட் ஹி கமிட்டட் சூசைட் ஆல் வித் அன் எமோஷனல் அவுட்பர்ஸ்ட். ரொம்ப பெரிய லாஸ். அந்த ஹிஸ்ட்ரி எடுத்தால் அது வந்து அனாலிட்டிக்கல் பார்த்தீங்கன்னா அது வந்து குடின்ட் பி, சில சமயங்களில் ஒரு கவுன்சிலிங் கேஸ் வரும். டு பி ஃப்ராங்க், ஒரு அந்தரங்கமான உண்மையை சொல்கிறேன் நான். ஒரு கவுன்சிலிங் கேஸில் வரும்போது தற்கொலை பண்ணிக்கிறதுக்கான மிகப்பெரிய டெப்டோடு வருவாங்க. அவங்க ஒய்ஃப் வந்து லாஸ்ட் மொமெண்ட் வைல் செட்டிங் தெம் பிஃபோர் ஹோம் வந்து அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்துட்டு தான் அனுப்பணும். அப்போ அந்த கவுன்சிலிங் கொடுக்கும்போது வாட் அவர் டியூட்டி இஸ்டோ, வாழ்க்கையோட அர்த்தத்தை சொல்லணும். அடுத்த ஸ்டெப்புக்கு போனால் உனக்கு என்ன மாதிரி ப்ராப்ளம் வரும்னு தெரிஞ்சுக்கணும். இப்படிலாம் தான் நீ வரும், நீ வெளி உலகத்தில் போனால் இதை சந்திக்கத்தான் போகிறேன்னு சொல்லணும். அதுதான் கவுன்சிலிங் ஃபார் சூசைடல் அட்டெம்ப்ட். ஆனால் சில சமயங்களில் என்ன தோணும்னா, வாழ்கிறத விட அவங்க சாகிறதே பரவாயில்லைங்கிற மாதிரி ஒரு எட்ஜில் நிற்பாங்க. நம்ம உள்மனசு அதை சொல்லும், ஐயோ வாழ்கிறத விட செத்தா கூட தப்பிச்சிருவாங்கங்கிற மாதிரி இருக்கும். பட் இட் இஸ் நாட் அவர் ப்ரொஃபஷனல் மைண்ட் மேக்ஸ் அஸ் டு சே தட். அந்த மாதிரி அவரோட கேஸ் பார்த்தீங்கன்னா, அவரோட கேஸில் அவரோட டெப்டெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஸோ இம்பேலன்ஸ் டு த
income and debt. But he can manage. அது அவரால் செஞ்சிருக்க முடியும். And the third important thing is handling pressure and anxiety. ஸோ உணர்வுபூர்வமான நிலைகளில் இந்த ப்ரெஷர் அண்ட் ஆங்ஸைட்டி இதை எப்படி நம்ம சமாளிக்க போகிறோம்? ஃபார் எக்ஸாம்பிள், அதிகமான ஒரு ப்ரெஷரை வரும்போது அந்த ப்ரெஷரை வந்து அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்க்காக மாற்றுறது, எக்ஸ்ட்ரீம் ப்ரெஷரை அவங்களோட பெர்ஃபார்மன்ஸாக மாற்றுறது. ஒரு வெல் நோன் பிளேயர் லாஸ்ட் 10 பால் தான் இருக்கும், அப்படியே அவரோட பெர்ஃபார்மாக மாற்றுவார். வெரி குட், சத்தமாக சொல்லுங்கயா. அவரை விட யாரு? அவுட் சைட் ப்ரெஷரை தன்னோட பர்ஃபார்மன்ஸாக மாற்றுறது. ஒரு வெரி குட் எக்ஸாம்பிள் ஐம் சேயிங். பாகுபலி படம் பார்த்துருக்கீங்களா எல்லாருமே? மோஸ்ட் ப்ராபபிளி. ஓகே, பாகுபலி 2ல் வென் அந்த திருடங்கள்லாம் அட்டாக் பண்ண வருவாங்க, பாகுபலி சொல்லுவார், அவரோட மாமா நிற்பார் இல்லையா, அவர் பேர் என்ன? நாட் தட் மாமா ஐம் ஆஸ்கிங், அண்ட் திஸ் மாமா, அண்ட் குமாரவர்மா. காலம் எல்லாத்துக்கும் ஒரு சந்தர்ப்பத்தை வச்சிருக்கு. காலம் எல்லாத்துக்கும் ஒரு சந்தர்ப்பத்தை வச்சிருக்கு. மூச்சை படைப்பவன் தேவன், மூச்சை காப்பவன் சத்திரியன், மூச்சை நீட்டிப்பவன் மருத்துவன். வா போ அப்படிம்பாரு இல்லையா? That's the situation in the emotional uppermost situation, not only for him. அவருக்கு மட்டுமல்ல, அவரை சுற்றி இருக்கிறவங்கள ஒரு டிரைவிங் ஃபோர்ஸாக அது மாறும் இல்லையா? Then automatically then he was ready to shot the bow and arrow. ஸோ அந்த மாதிரி ஒரு அப்பர் மோஸ்ட் சிச்சுவேஷனையே பர்ஃபார்மன்ஸுக்காக மாற்றுறது ஒரு எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட். These are all the one of the qualities for emotional intelligence. And இது எல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணார்னா, நம்ம டேனியல் கோல்மன் என்ன சொன்னாலும்னா, ஒரு 5 குவாலிட்டி வேணும் அப்படின்னு சொல்றாரு. செல்ஃப் அவேர்னஸ். By the end of the session I'll ask these 5 qualities which you need. Okay? Self awareness, self management, motivation, empathy, you know what is motivation? Motivation, you know the meaning, isn't it? You know what is motivation? ஊக்கப்படுத்துறது. Very good. And what is empathy? Empathy. Oh my God, sympathy is entirely different from empathy. Empathy வேணும்யா, எல்லாத்துக்கும் empathy வேணும். Okay, for example, இவங்க சொல்கிறாங்க, எனக்கு வந்து ஃபீஸ் கட்டுறதுக்கு பணம் இல்லைன்னு சொல்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ வேறு ஏதாவது நல்ல ரீசன் சொல்லலாம்யா உனக்கு பாவம். ஸோ அவங்க சொல்கிறாங்க, எங்கள் அம்மா வந்து 2 நாளாக ஹாஸ்பிட்டலில் படுத்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. யூ டெல் மீ சம் ரீசன். ஏதாவது ஒரு சொல்லியா, ஒரு சிம்பத்தி வர மாதிரி ஒரு ரீசனா? ஐயோ ஏன்டா வேணாண்ணா, நல்லதா சொல்லுங்க. ஸோ எனி சிம்பத்திக்கல் இன்சிடென்ட்ஸ்? பாவம், ஐயோ பாவம்னு சொல்கிற மாதிரி நீங்கள் தான் சொல்லுங்களேன். யூ டோன்ட் ஹவ் எனி இன்சிடென்ட்ஸ். ஏன்னா ஒரு சிம்பத்திக்கு கூடவா இன்சிடென்ட்ஸ் இல்லை? லவ் ஃபெயிலியரா? ஓகே. ஸோ அவங்க சொல்கிறாங்க, ஒரு லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. நான் உடனே வெயிட், சைலன்ஸ் ப்ளீஸ். ஷீ இஸ் சேயிங் தட்ஸ், அவங்க சொல்கிறாங்க ஒரு லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. whomever that may be the ex. ஐயோ அப்படியா, மேபி உனக்கு வந்து ஒரு இமோஷனல் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் இல்லையா அப்படின்னு சொல்கிறது ஒரு சிம்பத்தி. வாட் இஸ் எம்பத்தி? இஸ் ட்ராவலிங் இன் அதர் ஷூஸ். அவங்களோட ஷூவில் நாம் போய் பார்க்குறது. தட் இஸ் நோன் அஸ் எம்பத்தி. ஒருவேளை இந்த பொண்ணு அந்த மாதிரி நடந்திருக்கும் போது எத்தனை நாள் இதுக்காக இந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டிருக்கும், இந்த மாதிரி எவ்வளோ தூரத்துக்கு அதுக்காக ஃபீல் பண்ணியிருக்கோம். எம்பத்தி இஸ் இந்த மாதிரிலாம், இந்த மாதிரி சிச்சுவேஷன் எனக்கு வந்தா, ட்ராவலிங் இன் அதர் ஷூஸ், நான் எப்படி பிஹேவ் பண்ணியிருப்பேன்,
This is the very important, the most important word in psychology is, இந்த நான் சொன்ன 5-6 வார்த்தையை நீங்கள் போட்டிங்கனாலே போதும், நீங்கள் ஒரு சைக்காலஜி மேஜர்னு ஒத்துக்குவாங்க. எஸ், எம்பத்தி. அவங்களுக்குள்ள நீங்கள் போய் வந்து அவங்க உணர்வுகளை இந்த இடத்துல நான் இருந்தால் என்ன பண்ணியிருப்பேன். ஸோ த 5th skill is social skills. இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் தான் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஹியூமன் பீயிங்ஸ் டு ஹேண்டில் த emotional intelligence. டேனியல் கோல்மன் சேஸ், ஒரு எதிர்பாராத ஒரு சிச்சுவேஷன்ஸ் உருவாகும் போது எப்படியெல்லாம் நம்ம ஹேண்டில் பண்ணுறோம், எந்த மாதிரி இந்த டிரைவிங் ஃபோர்ஸ் எனக்குள்ளே வருது, இதை எப்படி நான் வந்து மோட்டிவேட் பண்ணுறேன், இதை எப்படி நான் கரெக்டாக சேனலைஸ் பண்ணுறேன், இதுலேருந்து நான் எப்படி வெளியில் வரேன், இது எப்படி என்னை இன்டரப்ட் பண்ணுது, எப்படி என்னை டிஸ்டர்பன்ஸ் பண்ணுது, இதையெல்லாம் தாண்டி நான் இதை எப்படி ஒரு சோஷியல் ஸ்கில்லாக மாற்றுறேன். இந்த 5 ஸ்கில்ஸும் வெரி இம்பார்ட்டன்ட் ஆஸ் ஹி சேஸ். கோ படம் பார்த்துருக்கீங்களா? கோல வந்து என்ன பண்ணுவாருன்னா, ஒரு பொலிட்டீஷியன்ஸ் வேகமாக உள்ளே வருவார், வந்து என்ன செய்வார், பேப்பரில் ராங்காக பப்ளிஷ் ஆகிருக்கும். ஹி வாஸ் ரெடி டு அப்படியே வந்து ப்ரெஸ்ஸையே பேர்ன் பண்ணுற மாதிரி, டிமாலிஷ் பண்ணுற மாதிரி வேகமாக உள்ளே வருவார். அவன் இதில் எழுதுனது இந்த பேப்பரில் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கோவமாக வந்து பேப்பரை தூக்கி போடுவார். அங்கேருந்து யார் நம்ம ஹீரோ வருவார், யார் அவர், ஜீவா ஓடி வந்தோடனே என்ன சொல்லுவார், சார் 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 இருங்க சார் இருங்க சார் இருங்க சார் இருங்க சார் இருங்க சார் என்ன சார் ஆச்சு இப்போ, அவ்வளோதானே சார், உங்களுக்கு இல்லாதா சார், பார்த்துக்கலாம் சார் சொல்லுவாரா? உடனடியாக ஒரு நிமிஷம் அந்த பொலிட்டீஷியன்ஸ் ஆஃப் ஆவாரா? ஒரு அப்பர் மோஸ்ட் சிச்சுவேஷன் உருவாயிருச்சுன்னா நீயும் கத்த நானும் கத்த எல்லாரும் கத்தி கூச்சல் போடுறதெல்லாம் அங்கே நமக்கான வேலை. டு ஹேண்டில் த சிச்சுவேஷன் இன்டெலிஜென்ட்டாக ஹேண்டில் பண்ணுங்க, இமோஷனல் இன்டெலிஜென்ட்டோட அதை ஹேண்டில் பண்ணுங்க. அங்கே தான் நீ உன்னையும் ட்ரைவ் பண்ண முடியும், உன்னோட சொசைட்டி ட்ரைவ் பண்ண முடியும், அது ஒரு சோஷியல் ஸ்கில்லாக மாற்ற முடியும். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நவ் எனி ஒன் ஆஃப் யூ சே, என்னென்ன இந்த 5 குவாலிட்டிஸ் என்னென்ன தேவைப்படும் யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம். எனி ஒன்? அட ஒன்று கூட என்ன அந்த 5 குவாலிட்டிஸ் யாருக்காவது ஞாபகம் வருதா? இன்னும் மனப்பாடம் ஆகலையா? ஆயிடுச்சா? சூப்பர், சொல்லுடா. சூப்பர், கிவ் கேப் ஆன்சர். So these are all the 5 qualities which are all important for you to handle this emotional intelligence. Emotions are natural, but that should be dealt with an intelligence. This is the very important part. So far we have discussed with, and that's I hope you guys you have learned some more points. எல்லா மழையும் எல்லா இடத்துல பெஞ்சாலுமே எல்லா மழையுமே விதைக்குள்ள போறதில்லை. ஒரு சொட்டு தண்ணி மட்டும்தான் ஏதோ ஒரு விதைக்குள்ளே போய் அது ஒரு ப்ரவோக்கிங் எக்ஸ்பீரியன்ஸாக அமையுது. ஒருத்தர் 1.5 மணி நேரம் லெக்சர் கொடுத்தாலும் எல்லா லெக்சரும் எல்லாத்துக்குமே வாழ்க்கையில் யூஸ் ஆகாது. ஏதோ ஒரு பாயிண்ட் மட்டும் அவங்கவங்க மைண்டில் இன்ஜெக்ட் ஆகும். அந்த ஒரு பாயிண்ட் தான் அவங்க வாழ்க்கையை ட்ரைவ் பண்ணும். ஓகே, நவ் ரெடி, டக்கு 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 டக்குன்னு ஒன்றா சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ ஃபார் இந்த செஷனில் யாருக்கு என்ன பாயிண்ட் இம்ப்ரெஸ் ஆச்சுன்னு, கமான் ஸ்டார்ட் வித் யூ. என்ன சொல்லி பார்க்கலாம், உனக்கு எந்த பாயிண்ட் இம்ப்ரெஸ் ஆச்சு? கமான், ஏய் பி ஃப்ராங்க், இது ஒன்றும் கொஸ்டின் ஆன்சர் செஷன் இல்லை. ஏதாவது ஒன்று, அட எனக்கு இந்த சினிமா பிடிச்சிது, இந்த பாட்டு பிடிச்சிது, இந்த வார்த்தை பிடிச்சிது, ஏதாவது ஒன்று இருக்கும் இல்லையா? அப்படி போனால் தான் தட் ஆஃப்டர் த செஷன் வாட் வாஸ் டாட் பை மீ வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் டு யூ. உங்களுக்கு சார் ஏதாவது தோணிச்சிங்களா? சோஷியல் ஸ்கில்ஸ், சிட் அண்ட் சே. சூப்பர், சோஷியல் ஸ்கில்ஸ், கம்மான், நச்சுன்னு அடிச்சாரு. சூப்பர் சூப்பர். நாட் இந்த 5 பாயிண்ட்டை விட்டுருங்க, ஃபுல் செஷனை தான் நான் கேட்குறேன். நாட் ஓன்லி திஸ் எண்ட் ஆஃப் த செஷன். எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு பாயிண்ட் உள்ளே போயிருக்கும், நம்ம மனசு அங்கே இங்கேன்னு ரெக்க கட்டி பறந்துருக்கோம். அந்த ரெக்க கட்டி பறக்கிறதுக்கு மத்தியில் ஏதோ ஒரு பாயிண்ட் உள்ளே போயிருக்கும். டு பி ஃப்ராங்க், எல்லாத்துக்கும் எல்லா விஷயமும் மைண்டு எல்லா நேரமும் ஆக்டிவேட்டாக இருக்காது. ஏதோ ஒரு விஷயம் தான் உள்ளே போகும். அந்த ஒரு விஷயம் நிச்சயமாக அது அவங்க வாழ்க்கைக்கு உதவும் எப்பேற்பட்ட இடத்துலையுமே. அந்த மாதிரி ஒரு ஸ்பார்க் உங்களுக்குள்ளே விழுந்திருந்தா கூட, வாட் த ஃபைனல் ஆஃப் த செஷன் ஐ வில் ஃபீல் டோட்டலி பி சாட்டிஸ்ஃபைட் வித் வாட் மை செஷன் வாஸ் கிரேட் யூஸ்ஃபுல் டு யூ. அடுத்த வருஷத்துக்கான புது விதையை நம்ம விதைச்சிட்டோம் அப்படின்னு எனக்கு ஒரு சந்தோஷம் வரணும் அப்படின்னா அது நீங்கள் கொடுக்க போகிற ஆன்சரில் தான் இருக்குது. பட்டதெல்லாம் போதும், இது வரைக்கும் படுத்து தூங்கியாச்சு, எந்திரிங்க.
Come on, wake up. Okay, come on. Stress manage பண்றது நீங்க சூப்பர். வெரி குட். அதில் தான் இந்த மாதிரி சொல்லும்போது லாஸ்ட் வீக் எனக்கு சிஎம்எஸ் காலேஜில் ஒரு செஷன் நடந்துச்சு. அப்போ அந்த பையன் சொன்னான் எந்த மாதிரி நான் ஐ வாஸ் ரீகாலிங் இந்த செஷனை கேட்கும்போது அந்த பையன் சொன்னான், இது வரைக்கும் எங்கள் அம்மாவை வந்து வெளியில் வரும்போது ரொம்ப திட்டிகிட்டே இருப்பேன் மேடம். நான் எப்போ பாரு உலகத்தில் எல்லாத்துக்குமே ஒரே ஒரு கேரக்டர் இருக்கும், யாருக்கிட்டையுமே திட்ட மாட்டாங்க, அம்மா கிட்ட மட்டும் கோவத்தை காமிப்பாங்க. தட் இஸ் இமோஷனல் அவுட் பஸ்ட். அது நேச்சுரல், அது வெளியில் வரும். நீங்கள் எல்லாத்துக்கிட்டையுமே கோவப்பட மாட்டீங்க. நீங்கள் அதே அப்போ வெளியில் யாராவது வந்தாங்கன்னா வாங்க சொல்லுங்கள் சொல்லுங்கள் என்ன வேணும் அப்படிம்பீங்க. அதே அவங்க அம்மா ஏம்மா ஏன் லைக் தட் யூ ஆர். ஸோ த சடன் அவுட் பஸ்ட். நான் எங்கள் அம்மாவை அப்படி தான் மேடம் பேசிகிட்டு இருந்தேன், நான் அதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன்னு சொன்னார். ரியாலி நீங்கள் சூப்பர் ஈகோ. வெரி குட். மோட்டிவேஷன். குட். ஓகே. ஓகே, ஏர்லி அடல். வெரி குட். இது வாய்ஸ் கேட்காது. நீங்க என்னப்பா? வெரி குட் வெரி குட். நீங்க சொன்னது சூப்பர் சூப்பர். இது எல்லாமே உங்க கேரக்டர். சி ஒவ்வொருத்தருக்குமே பாருங்க, ஒவ்வொரு சைலன்ஸ் ப்ளீஸ் ஹியர் கம் ஆன். பின் ட்ராப் சைலன்ஸ்னா அர்த்தம் என்ன தெரியுமா? வெயிட். பின் ட்ராப் சைலன்ஸோட அர்த்தத்தை இப்போ பாருங்க, கேட்டுதா கடைசி வரைக்கும்? அதுதான் பின் ட்ராப் சைலன்ஸ். ஐ நீட் பின் ட்ராப் சைலன்ஸ் இன்சைட் த கிளாஸ். வெயிட். யூ செல்ஃப் மேனேஜ்மெண்ட். சூப்பர். யூ சூப்பர் ஈகோ. நீங்க எம்பத்தி. ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் த கேரக்டர்ஸ் ஆர் வேரியிங். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி அவனோட கனவுகளுக்கு ஏற்ற மாதிரி அவங்க அதில் திங்க் பண்ணுறாங்க. யூ சூப்பர் ஈகோ. சூப்பர். So then very good. Super. Self management. Super. You motivation. Good. You what's he saying? Adolescence. Super. You super ego. Communication skills and that. You introspections. Very good. ஸோ இன்ட்ராஸ்பெக்ஷன். நான் இதில் வந்து ஒரே ஒரு விதமான வென் ஐ வாஸ் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஏரியாவில் இருக்கும்போது நான் ஒரே ஒரு பியூட்டிஃபுல் இன்சிடென்ட்ஸ் என்ன பார்த்தேன்னா, யாரெல்லாம் கிளாஸில் வந்து எதுவுமே கவனிக்காத மாதிரி உட்காந்துருக்காங்களோ அவங்க தான் நச்சு நச்சுன்னு பாயிண்ட் சொல்லுவாங்க. இந்த டேனியல் கோல்மனுக்கு என்ன தோணுச்சுன்னா அதே மாதிரி எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. உங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கா? ரொம்ப கவனிக்காத மாதிரி இருப்பாங்க, ஆனால் அவங்க ப்ரெசென்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வெரி வெரி அன்பிலீவபிள், அப்படியே சூப்பர் பாயிண்ட் எடுத்து சொல்லுவாங்க. ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறவங்கள விட சம்டைம்ஸ் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு எல்லா இதுலேயுமே ஏற்படும். பார்க்கலாம் அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இதில் யார்கிட்ட வருதுன்ட்டு. ஐடென்டி கிரியேட் பண்ணுறது. யூ மோட்டிவேஷன். யூ சூப்பர். செல்ஃப் அவேர்னஸ். நீங்கள் கோபம் வரும்போது சைலண்டாக இருக்கணும். செல்லிடத்து காப்பான் சினங்காப்பான் அல்லிடத்து காக்கின் ஏன் காவா கால்யன். கோபம் வரும்போது சைலண்டாக இருக்குன்னு சொன்னாங்க. இந்த குறளை சொன்ன திருவள்ளுவர் இதுக்கு அர்த்தம் என்ன? செல்லிடத்து காப்பான் சினங்காப்பான் அல்லிடத்து காக்கின் ஏன் காவா கால்யன். திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு இல்லையா? இந்த குறளுக்கு அர்த்தம் என்ன? எங்க உன்னோட கோபம் செல்லுபடி ஆகுமோ அங்க கோபத்தை கண்ட்ரோல் பண்ணு. எங்க உன் கோபம் செல்லுபடி ஆகாதோ அங்க நீ காட்டுனாதான் என்ன காட்டாட்டிதான் என்ன. ஒரு அடி பொத்துன்னு மெச்சா குழந்தை திருப்பி அடிக்காதுன்னு அம்மாவுக்கு தெரியும். அந்த இடத்துல கோவத்தை காட்டாத. ஒரு ஃபைனான்ஸ்காரங்கிட்ட 1.5 லட்ச ரூபா கடன் வாங்கிட்டு பணம் கொடுக்கலன்னா ஃபைனான்ஸ்காரன் வந்த உடனே என்ன பண்ணுவான்? குப்புன்னு குத்துவான். அந்த இடத்துல நம்ம எதிர்த்து பேச முடியுமா? ஒன்றுமே பேச முடியாது. அந்த இடத்துல உன்னோட கோவத்தை காமிச்சா என்ன காமிக்காட்டி என்ன. செல்லிடத்து காப்பான் சினங்காப்பான் அல்லிடத்து காக்கின் என் காவா கால்யன். எங்கே உன்னோட கோபம் போக வேண்டிய இடம் இருந்தோ அந்த இடத்துல கண்ட்ரோல் பண்ணுங்க. ஒரு குழந்தை உங்களை திருப்பி அடிக்காது. உங்கள் அம்மா கிட்ட கோபத்தை காமிச்சா அவங்க திருப்பி சொல்ல மாட்டாங்க. எந்தெந்த இடமெல்லாம் உங்களுக்கு நல்ல ஈஸியான இடமோ அங்கெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுங்க. அதுதான் உங்களோட சக்சஸ். உன் கோபம் செல்லுபடி ஆகாத இடத்துல காட்டினாலும் வேஸ்ட் தான், காட்டாட்டி வேஸ்ட். அதை பற்றி இங்கே யாரும் பாதர் பண்ண போகிறதில்ல. அதை தான் திருவள்ளுவர் சொல்கிறார். சூப்பர். இது ஒரு நல்ல அருமையான பாயிண்ட். நெக்ஸ்ட்
செல்ஃப் அவேர்னஸ். இந்த 5 பாயிண்ட் தவிர வேற எல்லாம் எத்தனையோ விஷயங்கள் கேட்டீங்கல்ல. இந்த டேனியல் கோல்மனோட பாயிண்ட் தவிர மற்ற எல்லா விஷயங்களும் ஆரம்பத்துல இருந்து லிசன் பண்ணிட்டு வரீங்க இல்லையா? எதுவா வேணா இருக்கலாம், வாட் எவர் தட் மே பி. ஃப்ராங்கா பி ஃப்ராங்க். எஸ், சூப்பர் 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 சூப்பர், வெரி குட். கெட்டதெல்லாம் விட்டுட்டு புதுசா அந்த குப்பை தொட்டியை வைங்க, அப்பதான் ஃபில் பண்ண முடியும். ஆல்ரெடி இட் வாஸ் டம்ப்ட் வித் லாட் ஆஃப் தாட்ஸ். அங்கதான் நிக்கிற தலைவா நீயே இங்க. வெரி குட் வெரி குட். ஃப்ரம் த யங் ஏஜ்ல இருந்து என்ன மாதிரி இமோஷன்ஸ் வருது? நெக்ஸ்ட் யூ அந்த அடுத்தவங்க சிச்சுவேஷன். சூப்பர் சூப்பர், ரொம்ப ரொம்ப நல்லவனாயா நீயே. யூ கூலா ஹேண்டில் பண்ணணும். வெறுப்பாரு இல்ல, செம்மையா வந்துட்டு பாகுபலியில் பிரபாஸ் வரும்போது எல்லாருமே ரொம்ப நடுங்கிட்டு இருப்பாங்க. வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை போடுவா பார்த்தீங்களா, அந்த காட்டுக்குள்ள ஒரு சீன், அந்த மாதிரி லைக் தட் யூனோ, வெரி ஸ்மூத். யூ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சூப்பர் ஈகோ, நல்ல குடும்ப தலைமையா நீ. நீங்க யூ மோட்டிவேஷன், நீங்க செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் சூப்பர், நீங்க இமோஷன்ஸ், நீங்க ஈகோ லைக் யூனோ செல்ஃப் அவேர்னஸ். ஓகே, நீங்க ஓகே வாட் ஐ குடன்ட் கெட் யூ மோட்டிவேஷன். நீங்க சந்தேகப்படுறதுங்கிறதெல்லாம் நேச்சுரல், அது எப்படி ஹேண்டில் பண்ண போறதுங்கிறது நான் பர்சனாலிட்டி மேனேஜ்மெண்ட். ஓகே, நீங்க கண்ட்ரோல் எமோஷன்ஸ், செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷன். ஓகே, வெரி குட். இந்த வேர்டெல்லாம் போட்டு பாருங்களேன், நச்சுன்னு. எல்லாருமே சைக்காலஜி பற்றி நீங்கள் நிறையா தெரியும்னு நினச்சிக்குவாங்க. நீங்கள் ஃபெயிலியர்ஸ் சூப்பர். நீங்கள் மோட்டிவேஷன் ஸ்கில்ஸு. தென் நீங்கள் செல்ஃப் அவேர்னஸ். செல்ஃப் அவேர்னஸ்ங்க சும்மா ஒரு பிளைண்டாக நீங்கள் சொல்கிறது இல்லை. சீகியா ஒரு செல்ஃப் அவேர்னஸ் இந்த மாதிரி நான் சொல்கிறேங்கிறது வந்து ஒரு சுகர் கோட்டட் வேர்ட்ஸ் இல்லை, இதனோட மீனிங் ஃபுல்லாக தெரியணும். ஓகே, சும்மா ஒரு சுகர் கோட்டட் வேர்ட்ஸாக நான் சொல்லிட்டேன் அப்படிங்கிறது இல்லை. நாட் ஃபார் திஸ் இஸ் நாட் அ கொஸ்டின் ஆன்சர் செஷன். உன் மனசுக்குள்ளே இருந்து இந்த டெப்த் ஆஃப் த ஹார்ட்லேருந்து வெளியில் வரணும். அந்த இமோஷன் என்னவோ ஒரு ட்ரூத்தான இமோஷன்ஸ் வரணும். சும்மா வந்து சுகர் கோட்டட் வேர்ட்ஸில் ஐ எம் நாட் சாட்டிஸ்ஃபைட், என்னோட சைக்காலஜி அதையெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்காது. தெரியும், கண்ணு மூளை மனசு எல்லாமே ஒன்றா பிறந்தா தான் ஒரு கலை பிறக்கும். ஒரு டான்ஸ் ஆடுறான்னா அவன் கண்ணோட மூளை மனசு உடம்பு எல்லாமே ஒன்றா இருந்தால் தான் அவன் ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். எந்த ஒரு ஒர்க்கை பண்ணினாலும் இன் டெப்த் ஆஃப் த ஹார்ட் வராது எந்த வேலையுமே உண்மை இல்லைன்னு தெரியும். ஒரு கவுன்சிலிங் கொடுக்க வரும்போது அவனை ஃபஸ்ட்டு பையன் உட்காந்து நேரில் வாங்க கவுன்சிலிங் கொடுக்குறோன்னு சொல்கிறான்னா அவனோட பாடி லாங்குவேஜ் ஃபுல்லாகவே பார்த்துட்டு இருப்போம். கை எப்படி அசையுது, கண் எப்படி அசையுது, கால் எப்படி அசையுது, அவன் மூக்கு என்ன பண்ணுது, அவனோட பாடி லாங்குவேஜ் என்ன சொல்லுது, அவன் கண்ணில் எவ்வளோ உண்மை பேசுகிறான்னு. 1.5 ஹவர்ஸுக்கு அவன் பேசுறது எல்லாமே பொய் தான். வெரி குட். அந்த கண்ணை பார்த்தாலே தெரியும் அது எவ்வளோ பொய்ன்னு. ஆனால் இந்த கண்ணில் உண்மை தெரிஞ்சுது. ஓகே, ஜஸ்ட் ஓகே. நெக்ஸ்ட் நீங்கள் சூப்பர். நீங்கள் லேபர் ஏரியா பற்றி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சூப்பர். எப்பயா கல்யாணம்? பத்திரிக்கை குடியா மேடம் எங்கேன்னு கேட்டு. யூ சூப்பர் ஈகோ. நீங்கள் மோட்டிவேஷன். ஓகே, சோஷியல் ஸ்கில்ஸு சூப்பர். சோஷியல் ஸ்கில்ஸு. நீங்கள் செல்ஃப் மோட்டிவேஷன். ஓகே, சிச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணுறது. யூ பார்ட்னர் என்ன பேசுனாங்க லிசன் பண்ணுற எம்பத்தி, அவங்களோட மனசுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது. யூ angry management. Okay, that's emotions are all very important area. You emotions control. நீங்க அதுவே you control emotions. எந்த மாதிரி நம்ம கண்ட்ரோல் பண்ணோம், self driving force. You I couldn't get you situations handle பண்றது. Okay, you confidence. You self motivation. You சொல்யூஷன்ஸை எப்படி போகணும், எந்த மாதிரி இமோஷனை கண்ட்ரோல் பண்ணணும். யூ கான்ஃபிடன்ஸ். யூ இமோஷன்ஸ். அதுதான் இந்த ஏரியாவை அத்தையா பேசணும் டோட்டலாகவே. ஓகே, எப்படி ஹேண்டில் பண்ணணும். ஸோ எல்லாமே ஒன்றா போட்டு ஒரு அவியலாக கொடுத்துட்டீங்க.
Okay, guys, you know, these people gave me a very fine statement they gave. And next I'll just move on to madam, உங்களுக்கு ஏதாவது தோணுச்சா? ஏதாவது emotionsல ஏதாவது ஒரு interesting area இருந்ததா? Super. Very good. லேடிஸ்க்கு பேசியே ஆகணும். ஸ்டேட்டஸை ஓப்பன் பண்ணுனா பாதி பொண்ணுங்க வயசு பொண்ணுங்க ஐ எம் so sad. Why I have to live? Ventilation. இருக்கா? I want to die. I don't want to live with this person. என் வீட்டு தோட்டத்தில் பூவெல்லாம் கேட்டுப்பார், என் வீட்டு ஜன்னல் கம்பி எல்லாமே கேட்டுப்பார். பேசுறதுக்கு இடம் கிடையாது. எங்க போய் பேசினாங்க? சொல்லுவாரா ஜென்டில்மேன்ல தாத்தா? அது அங்கேயும் பேசுறதுக்கு வழி இல்லையா, அதனால போய் அப்பளத்தோட பேசிடுச்சுன்னு சொல்லுவாரா? அப்பளத்துல பேர் எழுதிடுவாளா? சாப்பிட்ற அப்பளத்துல பேர் இல்லை, கிச்சாவையும் இவனையும் பேர் எழுதுவாளா? என் வீட்டு தோட்டத்தில் பூவெல்லாம் கேட்டுப்பார், என் வீட்டு ஜன்னல் கம்பி எல்லாமே கேட்டுப்பார், உன் பெயர் சொல்லுமே. லேடிஸ்க்கு வென்டிலேஷன் வேணும், பேசியே ஆகணும். பட் தட் இமோஷன்ஸ் ஆர் நாட் பி ஹேண்ட்லிங் ப்ராப்பர்லி. இங்கே விட்டது அங்கே பாயும், அங்கே விட்டது இங்கே பாயும், எல்லா இடத்தையும் மாறி மாறி போகும். வெரி குட். இதெல்லாம் சைக்கலாஜிக்கலாக நம்ம தெரிஞ்சுக்கணும். இது வேறு வழி இல்லைன்னா யாருக்கிட்ட போய் கடைசியாக அழுகலாம்? இதுக்கு தான் ஒரே வழி. என்ன பண்ணினாங்க அப்படின்னா, சாரி டியர், ஒரு சைக்காலஜிஸ்ட் முன்னாடி மட்டும் அந்த வார்த்தையை சொல்லவே சொல்லாதீங்க. வாழ்க்கையோட சே சாரி ஃபார் தட், அந்த வார்த்தை மட்டும் சொல்லவே சொல்லாதீங்க. வாழ்க்கையோட கடைசி புள்ளியில இருக்கிறவனை கூட கொண்டு வரதான் ஒரு சைக்காலஜிஸ்டோட வேலை. வா வெளியில வா, வந்துடு, வந்துரு, வா. உனக்கு இது புரியல, உனக்கு இது தெரியல, உனக்கு எப்படி சேனலைஸ் பண்றதுன்னு தெரியல, வா. நீ தப்பான கண்ணோட்டத்தில் இருக்கிற, வாழ்க்கை வேற பக்கம் பாரு. உன்னை அழுத்துறாங்க, அதே இமோஷன்ஸ்ல சிக்கி தவிக்கிற. ஓகே, தட்ஸ் எ திங். இதுக்கு தான் என்ன பண்ணாங்கன்னா, ஃபைனலாக ஒன்று பண்ணினாங்க. கோவிலை கட்டி வச்சாங்க. விநாயகர் சாமி முன்னாடி போய் உட்காந்து கொட்டி அழுக ஆரம்பிச்சாங்க. சாமிங்கிறதெல்லாம் சாமி இல்லையா, அது வேற ஒரு டாபிக், நம்ம இன்னொரு நாள் தெளிவாக பேசலாம். இட்ஸ் நாட் ஆல் ரிலீஜியஸ் ஓரியன்டாலாம் கிடையாது அதெல்லாம். ஸோ அவுட்லெட் ஃபார் த ஹியூமன் சைக்காலஜி. தென் உனக்குடா செல்ஃப் அவேர்னஸ். செல்ஃப் அவேர்னஸ் சாதாரணமாக சொல்லிட்டீங்க. செல்ஃப் அவேர்னஸ் என்ன மாதிரி பண்ண முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்படி ஒரு கொஸ்டின் நீங்கள் கேட்கறது வந்து ஒரு இமோஷனல் அட்டாக் லைக் தட். செல்ஃப் அவேர்னஸ் அப்படின்னா ஒருவேளை சரியாக புரியலைன்னா கூட, என்ன நான் எப்படி டிரைவ் பண்ண போகிறேன், இந்த ஒரு விஷயத்தை நான் காதில் கேட்டேன்னா இது எப்படி ஒருத்தன் வந்து நான் இப்படி சொல்ல போகிறேன். ஓகே, யூ எம்பத்தி. அது லேடிஸ்க்கு சும்மாவே இருக்கும். சும்மாவே வந்து உன்னை கேட்டால் நம்ம கண்ணில் தண்ணி வரும். இது ஈகோ, சூப்பர் ஈகோ. நீங்கள் போய் இப்போ நீங்கள் வெளியில் இதை பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமா கேட்பாங்க? சைக்காலஜி மேஜர்லையா, நீங்கள் என்ன முடிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. இந்த கொஸ்டின் இந்த நான் ஒரு 10 வேர்டை தூக்கி போட்டிங்கன்னா நீங்கள் சைக்காலஜி மேஜர். சூப்பர் சூப்பர். பேரண்டல் தான் எல்லாமே வாழ்க்கையே. நீங்கள்லாம் ஒரு ஃப்யூச்சரில் ஒரு பேரண்ட்டாக ஆகும்போது இதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப வெரி இம்பார்ட்டண்ட். நீங்கள் ஓகே சார், உங்களுக்கு என்ன தோணுச்சு? ஓகே, யூ என்ன சார்? அப்சர்வேஷன். ஸோ எவ்ரிதிங் வி ஹேவ் டு, இந்த சூழ்நிலை என்ன இருக்குன்னு சொல்லிட்டு கண்ணு காது மூக்கு எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணுறது. ஓகே, யூ வெரி குட், வெரி குட். கிவ் கிளாப்ஸ் டு ஹர். அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? நாம எப்படி ரியாக்ட் பண்ணுவோம் அதை தான் நம்ம குழந்தைங்க. த இம்பார்ட்டன்ட் செஷன் இன்னைக்கு நான் நடத்த வந்த இந்த செஷனோட மிக முக்கியமான அல்டிமேட் எய்ம் ஃபார் மை செஷன் இஸ், நீங்கள் யார் என்ன நினச்சாலும் சரி, எனக்கு ஒன்று தான் மனசுக்குள்ளே இருந்தது, இந்த எதிர்கால ஜென்ரேஷனை ஒவ்வொரு பேரண்ட்டும் வீட்டில் நினைக்கணும். பேரண்டல் கவுன்சிலிங் உலகத்திலே ஹெக்டிக்கான விஷயம். அவனை மாதிரி இவன் படிக்கல மேடம், அந்த பையன் சொன்ன பேச்சே கேட்க மாட்டேங்கிறான் மேடம். அடலசென்ட் லவ்வை கொண்டு வந்து பேரண்ட் சொல்லுவாங்க, நாம் சொல்லும்போது காதல் வேண்டான்னு நினைப்பாங்க, அந்த பிள்ளை காதல் வேணும்னு நினைக்கும். அவங்க நினைப்பாங்க நம்ம ஏதோ பஞ்சாயத்து பண்ணுறவங்கன்னு.
பஞ்சாயத்து பண்ணுறவங்க இல்லை இங்கே, என்னம்மா இப்படி பண்ணுறீங்களேன்னு சொல்கிறது அல்ல இங்கே வேலை, இது சயின்ஸ். அப்போ வந்து நாம் வந்து என்ன நினைப்போம்னா, அங்கே எல்லாமே தொடர்ந்து உள்ளே எடுத்து பார்த்தா எல்லாம் பேரண்ட்டோட ப்ரீ ஹிஸ்ட்ரி எல்லாம் அப்படி இருக்கும். அங்கேருந்து புறப்பட்டு தான் அவன் இங்கே வந்திருப்பான். அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, என்னோட ஃப்யூச்சரில் என்னோட குழந்தைங்க பாதிக்கும்னு. நிச்சயமாக இவங்க வந்து ஒரு 10 பேத்துக்காவது ஏதோ ஒரு சிச்சுவேஷனில் அவங்க அதை சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் என்ன மார்த்தே எப்படி பாலிஷ்டாக, எப்படி டிசிப்ளின்டாக, எப்படி கல்ச்சரில் ஓரியன்டாக நம்ம பேசணும். மோஸ்ட் சிவிலைஸ்டு வேர்ட். எந்த இடத்துல கோவப்படக்கூடாது, எப்படி பண்ணி தொலையாதுன்னு சொல்லக்கூடாது, சனினேன்னு சொல்லக்கூடாது. அந்த மாதிரி வேலை செய்கிற ஆயாவை கூட நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி தான் அப்பாயின்மெண்ட் பண்ணணும். இப்படி பண்ணி தொலைக்குதுன்னு சொல்லக்கூடாது. டாய்லெட் போகும்போது கூட திட்டக்கூடாது குழந்தைங்கள. டாய்லெட் போகும்போது ஒரு குழந்தைய த வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங் சிக்மண்ட் ஃப்ராய்டு சேஸ், மிக முக்கியமான உளவியல் காரணத்திலேயே நம்பர் 1 தலையாய காரணமாக அதைத்தான் சொல்கிறாரு. டாய்லெட் போகும்போது நீங்கள் கழுவி அந்த குழந்தைய திட்டுனீங்கன்னா சப்கான்ஷியஸ் மைண்டில் அது வாழ்க்கையில் பாதுகாப்பின்மையை உணரும். திட்டாதீங்க. நினைக்கவே இல்லைல்ல, ஏனியா இதெல்லாம் அப்போ நடந்தது இப்போ எப்படி வந்துச்சுன்னு. ஆனால் அதுதான் அப்படின்னு தான் தெட்ட தெளிவாக சைக்காலஜி சொல்லுது. The insecure feeling at the young age, what you are gaining in the young ageல வந்துச்சுன்னா அதுதான் வந்து அவன் அந்த இடத்துல சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா அங்கேயே நின்றுவான். எந்த வயசில் நீ சாட்டிஸ்ஃபை ஆகல அங்கேயே நின்றுவான். 60 வயசு 80 வயசு தாத்தா 2 வயசு குழந்தைய கற்பழிக்கிறாரு. ஏன்னு பார்த்தா இந்த 5-6 ஸ்டேஜஸ் வரிசையாக சொல்லுவார் சிக்மண்ட் ஃப்ராய்டு. அந்த ஸ்டேஜில் எவன் டெவலப் ஆகலையோ அந்த உணர்வுகள் தான் அவன் வயசானா அது வெளிப்படுது. அந்த அடக்கப்பட்ட ரெப்ரேஷன் ஆஃப் அந்த எமோஷன்ஸ் எல்லாம் வெளியில் வரதுக்கு காரணம் அதுதான். அப்போ ஒரு சைல்டு ப்ராட் அப் இதெல்லாம் எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறது வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, நீங்கள் சூப்பர் ஈகோ. ஓகே, நீங்கள் என்னம்மா நியூ டஸ்ட்பின் வுட் லைக் டு, வெரி குட். கூல் ஹேண்ட்லிங். நீங்கள் ஏய் சான்ஸே இல்லை, இதுதான்மா எனக்கு வேணும். ரியாலி சூப்பர். ஐயோ, ஐ எம் மேட் ஆஃப் சாங்ஸ் தெரியுமா. எனக்கு பாட்டு பாடுறதா, ஐ எம் கிளாசிக்கல் டான்ஸர் ஆல்சோ. நல்லா ஆடுவேன், நல்லா பாடுவேன். எனக்கு எமோஷனல் அவுட் பஸ்ட் அது ஒன்று தான். ஈச் அண்ட் எவ்ரி லேடி ஆர் அ கை ஷுட் ஹாவ் தயர் ஓன். வீட்டில் இருக்கிற 1000 பிரச்சனை இருக்கும். நாளைக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாது, வேலைக்காரம்மாக்கு கொடுக்க சம்பளம் கிடைக்காது, வீட்டு வாடகை கொடுக்க முடியாது, கரண்ட் பில் கட்ட முடியாது, இத்தனை பிரச்சனை, இத்தனை ஸ்ட்ரெஸ்ஸு, துவைச்ச துணி காயில, மழை பெய்யுது, நாளைக்கு பெட்ரோல் போட காசு இல்லை, ரீசார்ஜ் பண்ண காசு இல்லை. இத்தனைக்கும் நடுவில் யார் ஒருத்தங்க தனக்குன்னு 10 நிமிஷம் செலவு பண்ணி ஆடுறாங்களோ பாடுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் லைஃப் சக்ஸஸ் அமையும். ரியலி எவ்வளவு பிரச்சனை என்னை வந்தாலும் சரி எல்லாமே என்னை சுற்றி இருக்கும். நவக்கிரகம் மாட்ட சுற்றிக்கிட்டே தான் இருக்கும் என்னைய. ஐ எம் நாட் வெரி ஹாப்பி. அப்படிலாம் நான் ஒரு சந்தோஷமான ஆளெல்லாம் கிடையவே கிடையாது. லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். நவக்கிரகம் தெரியுமா, ஆல் த பிளானட்ஸ் ஒவ்வொரு பக்கம் சுற்றிக்கிட்டு தான் இருக்கும். நான் நடுவில் சூரியன் மாதிரி எதை பற்றி அங்கங்கே அதை சுற்றுட்டுன்னு விட்டுருவேன். ஆனால் பாடுவேன், ஆடுவேன். தட்ஸ் மை பேஷன். சரியா? பல்லாங்குழியின் வட்டம் பார்த்தேன், ஒற்றை நாணயம் துடிக்கும் கண்ணில் பௌர்ணமி பார்த்தேன். ஓகே, எந்த சிச்சுவேஷனால வந்து பாடணும், அந்த பாட்டை போட்டு ஆடணும். ஓகே, டன். ஏய், இதெல்லாம் வந்து சோஃபார் அப்படி நினச்சிக்கிட்டு இருந்தாங்க, இப்படிலாம் செய்யக்கூடாது, இந்த மாதிரிலாம் கிடையாதுன்னு. லாஸ்ட் 10 days பிஃபோர் ஐ ஹேட் அ செஷன். லேபர் ஏரியா 350 பெண்கள், எல்லாமே லேபர் ஏரியா வேலை செய்கிறவங்க. அவங்க 2 வருஷமாக கொரோனாவில் அவ்வளோ டிப்ரெஷன் ஆகி உட்காந்துருந்தாங்க. அவங்களுக்கு எது ரைட்ஸு, குடும்பம்னா என்ன, மாமியார் பிரச்சனை, வேலை, காலைல எந்திரிக்க வேண்டியது, சமையல் செய்ய வேண்டியது, கம்பெனிக்கு வர வேண்டியது, போக வேண்டியது, வாழ்க்கையை அப்படி அழுத்தத்தோடல செத்து சுண்ணாம்பாய் உட்காந்து வாழ்க்கை இவ்வளோ தான் உட்காந்துருந்தாங்க. கேன்சர் அவேர்னஸ் ப்ரோக்ராம்காக போனோம். தட் வாஸ் டு ட்ரேஸ் த கேன்சர். பிரெஸ்ட் கேன்சர் ப்ரோக்ராம் தான் அதிகமாக நான் போவேன். ஸோ அந்த பிரெஸ்ட் கேன்சர் அவேர்னஸ்க்காக போனேன். இந்த மெடல் வந்து அவங்கக்கிட்ட பேசும்போது, இப்படியெல்லாம் உன்னோட சந்தோஷம் இருக்குது, இந்த மாதிரி நீ இரு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் உடஞ்சி அழுகுறாங்க. வாழ்க்கைனா இப்படி சந்தோஷம்னா என்னன்னு தெரியாமல் போனதுக்காக அழுகுறாங்க. இந்த மாதிரி கண்ணில் அட்லீஸ்ட் எல்லா காலேஜும் பார்த்த விட இந்த காலேஜில் கொஞ்சம் பரவாயில்ல, எல்லா கண்ணும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த காலேஜஸ்லாம் பார்த்தா கண்ணெல்லாம் ரொம்ப டல்லாக தான் இருந்தது. சூப்பர், வெரி குட். யூ மோட்டிவேஷன். யூ
கண்ட்ரோலிங் ப்ரெஷர் ஆன். சூப்பர் சூப்பர். ஆங்ஸைட்டி கண்ட்ரோல், மனப்பதட்டம், தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நடுங்கும் கை காலெல்லாம். ஓகே. சூப்பர் ஈகோ. யூ அப்சர்வேஷன். யூ parental, very good. You exchanging my exchanging not the correct word. நீங்க யூஸ் பண்ற வேர்ட் அது கரெக்ட் இல்லையே. டீலிங் வித் தானே வரும். எக்ஸ்சேஞ்சிங்னா இன்னொருத்தருக்கு திருப்பி கொடுக்கறது. நீங்க என்ன சொல்ல வரீங்க? Very good. Oh, super. Oh, you are just making it. Okay, okay. Changing that into the as if the anxiety pressure is don't turn to a performance. Excellent point. Okay. அது ரொம்ப மாஸ், ரொம்ப அதுக்கு வந்து ஒரு குவாலிட்டி அதுக்கு அதிகமாக தேவைப்படும். ஏய் ஹியா, நீ இவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக இருந்தீங்கன்னா எனக்கு ஒரு இந்த கொஸ்டினுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணி பார்க்கலாம். எக்ஸ்சேஞ்சிங் தட் ஆங்ஸைட்டி இன்டு த பெர்ஃபார்மன்ஸ். ப்ரெஷரை வந்து ஆங்ஸைட்டி இருக்கும்போது நான் அதை பர்ஃபார்மன்ஸாக மாற்றுறது எனக்கு பிடிக்கும்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு டேலண்ட் இருக்கணும். அந்த டேலண்ட் இருந்தால் தான் அந்த இடத்துக்கு போக முடியும். அது என்ன டேலண்ட்டு? நான் சினிமா சொன்னேன், எல்லாமே சொன்னேன். இது ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஸ்கில் இல்லையா? நீங்கள் தோனியை பார்த்தீங்க, இதெல்லாம் பார்த்தீங்க. ஆனால் ஒரு ஸ்கில் அதுக்கு வேணும். அப்போ தான் அதை பர்ஃபார்ம் பண்ண முடியும். என்னன்னு நினைக்கிறீங்க? சூப்பர். ஃபோக்கஸ். வெரி குட். எக்ஸலண்ட் வேர்ட். ஃபோக்கஸ். பதட்டமில்லாத கண்கள் தான் கரெக்டான படத்தை படம் பிடிக்கும். பதட்டமான கேமராமேன் நல்ல விஷயத்தை ஷூட் பண்ண முடியாது. பதட்டமில்லாத கண்கள் தான் நல்ல விஷயத்தை கவனிக்கும். ஒரு இடத்துல 10 விஷயம் நடந்தாலும் ஒரே சில விஷயங்களை மட்டும்தான் புத்திசாலிங்க நோட் பண்ணுவாங்க. அதை மட்டும் வச்சு தான் அவங்க டிரைவ் பண்ணுவாங்க. சூப்பர். நீங்க யூ ஹேவ் டெலிவர்ட். யூ செட் யூ சூப்பர் ஈகோ. ஓகே. யூ சூப்பர் ஈகோ. சூப்பர் ஈகோனா என்ன மெச்சோர்டாக நடந்துக்கிறது இல்லையா? ஸோ எவ்ரிதிங் வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூப்பர் ஈகோ வரவனுக்கெல்லாம் ஒரு சைக்கலாஜிக்கலாக ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன தெரியுமா? அங்கே இது நிறையா இருக்கிறனால தான் சூப்பர் ஈகோவாக வெளியில் வருது. ஓகே, அந்த இது இஸ் த ப்ராப்ளம். யூ எம்பத்தி. சூப்பர், வெரி குட். அண்ட் யூ இமோஷனல் அவுட் பர்ஸ்ட். ஓகே, என்ன இமோஷனல் அவுட் பர்ஸ்ட் வந்துட்டா நியாயமா? எப்படி? According to the situations that you have to handle it, and you don't know the meaning of what you are saying. That is in the conversation what you are maybe mentioning. It is very right. Okay, just do not obey that the sugar coated words. I don't want it. That is in the depth. You have to go through the meaning and then find the meaning. Okay, that's more than that. I don't want much. Okay, you self management. Super. You என்னப்பா சாப்பிடணுமா? Why you feel like that? ஹியா, எவ்வளோ ஃபீலிங் இருந்தாலும் சாப்பிடணும் அப்படின்னா இது ஒரு ஃபிலிமில் வரும். நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிங்க பார்க்கலாம். அதை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ நான் ஒரு கிளாப் பண்ணிடுவேன். ரொம்ப இமோஷன் ஆகி கத்தி அழுகும்போது கப 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 கபன்னு எடுத்து அவள் சாப்பிடுவா. வெரி குட். பருத்தி வீரன் யார் சொன்னாங்க? கிளாப் ஹேண்ட்ஸ். பருத்தி வீரன்ல அட்டி அட்டி அடின்னு அவங்க அப்பா அடிச்சிருவாங்க. அவர் உட்காருவா. உட்கார்ந்த உடனே நான் இப்ப சாப்பிட போறேன், எனக்கு சாப்பிடணும். see here, சாப்பிடணும்னு சொன்னீங்களம்மா. one thing, but one thing that is not according to the science, you know, all the science, according to the science and the psychology, what does it says ன்னு பார்த்தீங்கன்னா, இமோஷன்ஸ் அதிகமாக இருக்கும்போது சாப்பிடும்போது மெட்டபாலிசம் கரெக்டாக நடக்காது. மெட்டபாலிசம் இன்சென்ஸ் சாப்பிட்ட சாப்பாடு ரத்தமாக மாதிரி அது எல்லா செல்லுக்கும் போய் ப்ராப்பராக சர்க்குலேட் ஆகி ஆக்சிஜன் எல்லா செல்லுக்கு போனாதான் ஒரு மெட்டபாலிசம். வாட் இஸ் மீன் பை மெட்டபாலிசம்? மெட்டபாலிசம்னா வளர்சிதை மாற்றம். இந்த வளர்சிதை மாற்றம் கோபமாக இருக்கும்போதோ துக்கமாக இருக்கும்போதோ வேலை செய்யாது. இளவு வீட்டுக்கு போயிட்டு வந்தால் அந்த அன்னைக்கு பசிக்காத மாதிரி தோணும். ஓகேங்களா? இந்த இமோஷனல் அவுட்பஸ்டோட மிக முக்கியமான இந்த குவாலிட்டி நமக்கு இருக்கக்கூடாது. அதிகமாக கோபம் வரும்போது அதிகமாக சாப்பிடணும்னு தோணும். நான் இந்த ஒரு அந்தரங்கமான உண்மையை ஒத்துக்கிறேன். இதே கேரக்டர் எனக்கு இருந்தது.
வெளியில் வரும்போதே எனக்கு செம ப்ரெஷராக இருக்கும்போது எதெல்லாம் உப்பாக இருக்கோ இனிப்பாக இருக்கோ அது வந்து தட் இஸ் அந்த லாங்கிங் இருக்கும், அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கும். எந்தெந்த ஹார்மோன் பத்திலையோ நமக்கு ஒன்று சாப்பிடணும்னு தோணுதுன்னா அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கும்போது அது சாப்பிட்லான்னு ஆசை வரும். அதுதான் அந்த அந்த இன்டென்ஷன் நமக்கு கொடுக்குதுன்னு அர்த்தம். ஹெல்தி விட்டமின்ஸ் ஏதாவது ஆயிலியாக சாப்பிட்ணுன்னா நமக்கு வந்து கார்போஹைட்ரேட்டில் ஃபேட்டில் எது எது டிஃபெக்ட் ஆகுதோ அதுதான் நமக்கு ஆசையாக வரும். அப்போல்லாம் வெளியிலேருந்து வரும்போதே நல்லா ஒரு ஸ்நாக்ஸை வாங்கிட்டு வந்து உட்காந்துருவோம். இட்ஸ் நாட் குட், அது தப்பான விஷயம். ஓகே, வி ஷுடன்ட் டூ தட். அந்த மாதிரி பண்ணும்போதே மெட்டபாலிசம் சரியாக இருக்காது. மெட்டபாலிசம் சரியாக இல்லைன்னா whenever if the body is right, சரியான உடம்புல மட்டும்தான் சரியான மெட்டபாலிசம் நடந்தால் தான் நம்ம உடம்பு கரெக்டாக இருக்கும். நம்ம உடம்பு கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நம்ம எண்ணம் கரெக்டாக இருக்கும். நம்ம எண்ணம் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நம்ம திங்கிங் கரெக்டாக இருக்கும். நம்ம திங்கிங் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நம்ம வேர்ட்ஸ் கரெக்டாக இருக்கும். நம்ம வேர்ட்ஸ் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நம்ம டூயிங்ஸ் கரெக்டாக இருக்கும். அப்போ பேசிக்காக நம்ம உடம்பு ஃபிட் அண்ட் ஹெல்த்தாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் யூமா. ஓகே, என்னடா மோட்டிவேஷன். யூ சோஷியல் ஸ்கில்ஸ். நீங்களா லேபர் ஏரியா. என்னடா பாரு, ஓ பெரிய ஒரு ஆண்டர்பிரனர் நிறையா வரப்போகிற. சூப்பர். நீங்கள் ஸ்டூடெண்ட் ஏரியா. உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், பேரண்ட்ஸ். வெரி குட். நம்ம இப்படிலாம் இருந்துட்டோமே இவங்களோட குப்பை கொட்டிட்டோமேன்னு இருக்கும் இல்லையா? ஓய்யோ எஸ். என்னம்மா நியூ டஸ்ட்பின். ஓகே, யூ பெட்டராக எப்படி நல்லா ஒழுகணும்னு தான் பார்க்கணும் அடுத்தது. ஓகே, யூ என்னடா செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். ஓகே, வெரி குட். செல்ஃப் மேனேஜ்மெண்ட். யூடா ஓகே. என்னம்மா செல்ஃப் மோட்டிவேஷன். யூ எம்பத்தி. யூ சிச்சுவேஷன் ஹேண்ட்லிங். ஓகே, வெரி குட். So for you guys, I think here, listen to me now. Right hand up. Right hand up. Yeah, right hand தெரியாதா? Left hand up. Right down. Left hand up na you just put our hands down. சரிங்களா? எந்த hands சொல்லனா அப்புறம் அடுத்த hands right, right, left, right, left, right, left, right, left, right, 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 right. எத்தனை பேர் ஃபீல்டில் இருக்கேன்னா முதல்ல எந்த செஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் அதெல்லாம் ஃபீல்டில் எவ்வளோ பேர் இருக்காங்கிறதுக்கு இதை செக் பண்ணிட்டு தான் ஃபீல்டுக்குள்ளேயே போவோம். ஓகே, புட்டியர் ஆன்ஸ். அவன் பாரு எவ்வளோ ஒபீடியண்ட்டாக கை தூக்கிட்டு நிற்கிறான். 1000 சொன்னாலும் பசங்க தான்யா. அதனால தான் என்ன பண்ணுனாங்கன்னா ஒரு லேடியை லீடராக எடுத்தாங்க. சாரி, என் ரத்தத்தின் ரத்தமான என் கழக உடன்பிறப்புகளே, மக்களால் நான், மக்களுக்காகவே நான் இம்மண்ணை விட்டு மறைந்தாலும் மக்கள் மனதில் நீங்கா இடம் பெற்றிருப்பேன் என்று கூறி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நாமம் வாழ்க, அண்ணா நாமம் வாழ்க என்று கூறி விடைபெற்று அமர்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு விமனை லீடராக எடுத்துக்கிட்டாங்கன்னா அப்படின்னு இல்லை சார், சாரி, டோன்ட் மிஸ்டேக் மீ, ஜஸ்ட் ஃபார் ஃபன். சரிங்களா? ஓகே. So these guys are very obedient and hope you have enjoyed the session. And do you have any personal questions with me? You can ask me later. And let's have a break. Did you enjoy the session? Yes, done. Super.